ஜெபம் செய்வோம். எல்லாம் முழங்கால் படிடும். மகிமை நிறைந்த தேவனே, வல்லமையுள்ள கர்த்தாவே, இந்த நல்ல ஓய்வு நாளின் காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ராஜாதி ராஜாவுடைய சமூகத்திலே ஆண்டவரே நாங்கள் கடந்து வந்து தேவனாகிய கர்த்தரை முழு மனதோடு ஆராதிக்க ஆண்டவரே, தேவனாகிய கர்த்தருக்கு நாங்கள் நன்றி செலுத்த எங்களுக்கு கொடுத்த நல்ல ஜீவன் சுகம்பலனுக்காக உம்முடைய கிருபைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம். தேவாதி தேவன் நீர் பெரியவர், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமுடைய தேவன் நீங்கப்பா. உண்மையை நாங்கள் ஆராதிப்பது எங்களுக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம் சுவாமி. தேவநாயகத்தில் எங்கள் மத்தியில் எழுந்தருளி எங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிக்கும்படியாய் வாங்க. சிங்காசனத்தின் அதிபதியாய் ராஜாதி ராஜாவாய் எங்கள் மத்தியில் வீற்றிருப்பீராக. கேருவீன்கள் செருவீன்களோடு எங்கள் மத்தியில் கடந்து வாங்க. செக்கினா மகிமையினால் எங்களை நிரப்புங்க. நாங்கள் பாடுகிற பாடல்களை உணர்ந்து பாட எங்களுக்கு உதவி செய்யுங்க. தெய்வ பிரசனத்தினால் எங்களை நிரப்புங்க. அபிஷேக நாதர் எங்களை அபிஷேகிப்பீராக, பலப்படுத்துவீராக. எங்களோடு கூட பேசும், எங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன். உன்னத பாடல்கள் 1007வது பாடல், நடக்க சொல்லி தாரும் இயேசுவே இயேசு என்ற பாடல். நடக்க சொல்லித்தாரும் இயேசுவே இயேசுவே, நடக்க சொல்லித்தாரும் இயேசுவே இயேசுவே, நடக்க சொல்லித்தாரும் இயேசுவே இயேசுவே, நடக்க சொல்லித்தாரும் இயேசுவே இயேசுவே. தனித்து செல்ல முடியவில்லை, தவித்து நிற்கும் பாவினான். தனித்து செல்ல முடியவில்லை, தவித்து நிற்கும் பாவினான். நடக்க சொல்லித்தாரும் இயேசுவே இயேசுவே, நடக்க சொல்லித்தாரும் இயேசுவே இயேசுவே, நடக்க சொல்லித்தாரும் இயேசுவே இயேசுவே, நடக்க சொல்லித்தாரும் இயேசுவே இயேசுவே. இருள் நிறைந்த உலகம் இதில் துன்பம் என்னை நிறுத்துவே. இருள் நிறைந்த உலகம் இதில் துன்பம் என்னை நிறுத்துவே. அருள் நிறைந்த ஒளியாகி அன்பு கொண்ட தெய்வமே, அருள் நிறைந்த ஒளியாகி அன்பு கொண்ட தெய்வமே, நடக்க சொல்லி தாரும் இயேசுவே இயேசுவே, நடக்க சொல்லி தாரும் இயேசுவே இயேசுவே, நடக்க சொல்லி தாரும் இயேசுவே இயேசுவே, நடக்க சொல்லி தாரும் இயேசுவே இயேசுவே. அடம்பிடித்து விலகிடுவேன் கருணையோடு மன்னியும், அடம்பிடித்து விலகிடுவேன் கருணையோடு மன்னியும். கரம் பிடித்து உம்முடனே அழைத்து செல்லும் இயேசுவே, கரம் பிடித்து உம்முடனே அழைத்து செல்லும் இயேசுவே, நடக்க சொல்லி தாரும் இயேசுவே 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 இயேசுவே. தனித்து தவித்த நீங்கும் பாவினான், தனித்து செல்ல முடியவில்லை, தவித்த நீங்கும் பாவினான். நடக்க சொல்லி தாரும் இயேசுவே இயேசுவே, நடக்க சொல்லி தாரும் இயேசுவே இயேசுவே, நடக்க சொல்லி தாரும் இயேசுவே இயேசுவே, நடக்க சொல்லி தாரும் இயேசுவே இயேசுவே. ஹல்லேலூயா. யாரும் எழுது நின்று உன்னத பாடல்கள் 2061வது பாடலை பாடும்.
உன்னத பாடல்கள் 2061வது பாடல். ஆராதனை உமக்குத்தான் அப்பா, அப்பா உமக்குத்தான். தேவனை ஆராதிக்கிற நேரம் ஒரு பெரிய பாக்கியம் நிறைந்த ஒரு நேரம். பரலோகத்தில் கேராபீன்களும் சேராபீன்களும் ஓயாமல் தேவனை நினைச்சாங்க, புகழ்ந்து போற்றிக்கொண்டே இருக்கிறாங்க. இல்லை, ஆராதனை அப்படிங்கிறது என்ன? ஆண்டவரை நாம் ஆராதிக்கிறது அப்படின்னா என்ன? ஒரு உலகத்தில் உலக பிரகாரமாக நமக்கு ஒரு காரியம் நடக்கணும்னாலே ஒருத்தர் போய் நினச்சோம், உங்களை போல் இல்லைங்க, நீங்கள் என்ன எவ்வளோ பெரிய ஆள், எவ்வளோ நல்லது செய்கிறீங்க, எத்தனை பேருக்கு வாரி வாரி கொடுக்குறீங்க அப்படின்னு ஒருத்தர் நினச்சிவாங்க. அதாவது தேவனுடைய சுபாவங்களில் ஒன்று என்னென்னா, அவரை மனிதர்கள் என்ன செய்யணும்? புகழ வேண்டும். ஆண்டவரை நம்ம அவருடைய மகத்துவத்தை நினச்சி பார்க்கணும். அவருடைய மகத்துவத்தை என்ன செய்யணும்? நினச்சி பார்க்கணும். ஒரு விதையை சாதாரண காரியம். ஒரு விதையை முளைக்க போடுறோம். முளைக்க போட்டுட்டு ஆர்வ கோளாறில் ஒரு 2 நாள் கழித்து இது முளைச்சிருக்குமா முளைச்சிருக்காதா அப்படின்னு நோண்டி எடுத்து அந்த விதையை எடுத்து கையில் எடுத்து பார்த்துட்டு திரும்ப உள்ளே வச்சா அது என்ன செய்யும்? இல்லை, கொஞ்சம் அந்த தோலெல்லாம் நல்லா ஊறி போயிருக்கும். தோலெல்லாம் நீக்கி விட்டு அதை கொஞ்சம் சீக்கிரம் வெளியே வந்துட்டோம் அப்படின்னு விட்டால் அது எப்படி முளைக்குமா? உன்னால் முடியாது. ஒரு விதையை முளைக்க வைக்க உன்னால் முடியாது. இல்லை, ஆமாம், ஒரு அற்ப காரியம். ஒரு முட்டைக்குள்ளே இருக்க ஒரு குஞ்சை, கோழி குஞ்சோ இல்லை குருவி குஞ்சோ இருக்கட்டுமே, முட்டையை கொத்தி கொத்தி பார்க்குது. நீ பார்த்துட்டே இருக்க, ஐயோ அதுக்கு கொத்தி வெளியே வர முடியல போல் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து கொஞ்சம் உடச்சி விட்டோன்னா அது என்ன செய்யும்? செத்து போயிடும். அது என்ன செய்யும்? செத்து போயிடும். இல்லை, ஆமாம். இதுதான் தேவனுடைய படைப்பின் ஒரு மகத்துவம், ஒரு மகிமை. சாதாரண காரியத்தை கூட தேவன் என்ன செய்கிறார்? மகிமையான காரியமாய் உருவாக்குகிறார். அது மனிதனால் செய்யக்கூடாத ஒரு காரியம். செய்யக்கூடாத காரியம் செய்யக்கூடாது. செய்தால் என்ன செய்யும்? அது பாதியிலே போயிடும். ஆமாம், தேவன் எப்படி எதை உருவாக்க வேண்டும் என்று திட்டம் வைத்திருக்கிறாரோ அதன்படி தான் அது என்ன செய்யும்? உருவாகும். அப்போ அவ்வளோ மகத்துவமும் மகிமையும் நிறைந்த தேவன், எல்லாவற்றையும் உருவாக்குகிறவர், எல்லாவற்றையும் சிருஷ்டிக்கிறவர் இல்லை. ஆமாம், அவர் ஆண்டவரே. அவனுடைய படைப்பின் மகத்துவம் எவ்வளோ உன்னதமானது. என்னைக்காவது நினச்சி பார்த்துருக்கோமா? எவ்வளோ அழகாக படைச்சிருக்கீங்க. ஐயோ, இந்த வானத்தை எப்படி படைச்சிருக்கீங்க, இந்த நட்சத்திரங்களை எப்படி உருவாக்கியிருக்கீங்க. அப்போ அவ்வளவு மகிமை பொருந்திய தேவன். சாதாரணமாக ஒரு ஆள் ஒரு நல்ல ஒரு வேலை செய்துட்டா, சூப்பர்ப்பா, அருமையாக செய்துட்டேன், உன்ன மாதிரி கார்பெண்டரே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கபோர்டையோ ஒரு பீரோவையோ ஒருத்தன் செய்து கொடுத்தான்னா அவனை என்ன செய்கிறோம்? ஆமாம், ஒரு காரை நல்லா பெயிண்ட் அடித்து நல்லா க்ளீன் பண்ணி சூப்பராக புது கார் மாதிரி கொடுத்துட்டான்னா சூப்பருங்க, எங்கெல்லாமோ விட்டேன் நல்லா இல்லை, ஆனால் உங்ககிட்ட விட்டால் அற்புதமாக நீங்கள் என்ன செய்கிறீங்க? செய்து தரீங்க. ஒவ்வொருத்தரையும் பாராட்டுகிறோம். ஆனால் தேவனை நாம் அநேக நேரங்களில் புகழ மறந்து போகிறோம். வாயார புகழ நம்மை நடத்துகிற தேவனை, ஒவ்வொரு நாள் நம்மளை கரம் பிடித்து நடத்துகிற தேவனை, ஆண்டவரே எனக்கு சுவாசத்தை கொடுத்தீர், எனக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்தீர், நல்ல பலனை கொடுத்தீர். 1000 பிரச்சனை உடம்புல இருக்கட்டுமே, இப்போ நான் உண்மை துதிப்பதற்கு எனக்கு ஒரு நல்ல நாம கொடுத்துருக்குறீங்க, உங்களுக்கு நன்றி அப்பா அப்படின்னு சொல்ல நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அதில் ரொம்ப விருப்பம் உள்ள தேவன் நம்முடைய தேவன். நாங்கள் ஆராதிக்கும் பொழுது தேவனை நாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சும்மா பாடுறோங்கிறதுக்காக இல்லை, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சாரோனின் ரோஜா நீர் அப்படின்னா உண்மையிலேயே மனம் வீசக்கூடிய தெய்வம் நீங்கள் தான்ப்பா அப்படின்னு நம்ம உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நிச்சயம் தேவனை மகிமைப்படுத்தி இந்த பாடலே பாடணும். சரி தானே? உணர்ந்து பாடலாமா?
ஆராதனை உமக்குத்தான் அப்பா அப்பா உமக்குத்தான் ஆராதனை. ஆமெல்லாம் உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். உமக்குத்தான் அப்பா அப்பா உமக்குத்தான் ஆராதனை. உமக்குத்தான் அப்பா அப்பா உமக்குத்தான். எஜமான் நீர் இருக்க அடிமை நான் ஆராதிக்க. எஜமான் நீர் இருக்க அடிமை நான் ஆராதிக்க. ரத்தத்தால் கழுவி என்னை சுத்தமாக மாற்றினீர். ஆராதனை உமக்குத்தான் அப்பா அப்பா உமக்குத்தான் ஆராதனை. எல்லாம் கை தட்டி பாடலாம, கையை கட்டிட்டு இருக்காம. ஆராதனை உமக்குத்தான் ஆராதனை உமக்குத்தான் அப்பா அப்பா உமக்குத்தான். சீலோவாம் குளத்தினிலே கழுவும் போது கண் திறந்து எப்பத்தாய் என்று சொல்லி செவிகளையே திறந்து விட்டேன். சீலோவாம் குளத்தினிலே கழுவும் போது கண் திறந்து எப்பத்தாய் என்று சொல்லி செவிகளையே திறந்து விட்டு. ஆராதனை உமக்குத்தான் அப்பா அப்பா உமக்குத்தான் ஆராதனை. உமக்குத்தான் அப்பா அப்பா உமக்குத்தான் ஆராதனை. உமக்குத்தான் அப்பா அப்பா உமக்குத்தான் ஆராதனை. நாமெல்லாம் ஓ எங்க எஜமானரே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். எல்லாம் உள்ளத்தினால் தான் சொல்லுவோமா. ராஜாதி ராஜாவே மகிமை நிறைந்தவரே நீங்க எங்க எஜமானரப்பா. உம்முடைய வார்த்தையின்படி இந்த உலகத்திலே நடக்க கற்றுக் கொடுக்கிற தேவன் நீங்க தான்ப்பா. உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். மனதார உண்மை புயலோடு என்று உள்ளத்தின் ஆழத்தின் ஆண்டவரே நாங்கள் உண்மை துதிக்கிறோம்ப்பா. உண்மையை நாங்கள் போற்றுகிறோம். உண்மையை நாங்கள் வாழ்த்துகிறோம். உங்களுடைய சிருஷ்டிப்பின் மகிமையை நினைத்து உங்களுடைய அதிசயமான ஆண்டவரை எல்லாவித கிரியைகளை நினைத்து ஆச்சரியமான ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கைக்காக உண்மையை நாங்கள் துதிக்கிறோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மனதார சோதரிப்போமா. ஆராதனை உமக்குத்தான் அப்பா அப்பா உமக்குத்தான் ஆராதனை உமக்குத்தான். எல்லாம் உற்சாகமா சொல்லாம. ஆராதனை உமக்குத்தான் அப்பா அப்பா உமக்குத்தான் ஆராதனை. உமக்குத்தான் அப்பா அப்பா உமக்குத்தான். எஜமான் நீர் இருக்க அடிமை நான் ஆராதிக்க. எஜமான் நீர் இருக்க அடிமை நான் ஆராதிக்க. ரத்தத்தால் கழுவி என்னை சுத்தமாக மாற்றினீரே. ஆராதனை உமக்குத்தான் அப்பா அப்பா உமக்குத்தான் ஆராதனை. உமக்குத்தான் அப்பா அப்பா உமக்குத்தான். தேவனுடைய பாதத்துல நாம் காத்திருக்கிற ஒவ்வொரு நேரமும் உன்னதங்களுக்கு நம்ம எடுத்துக்கொண்டு செல்லுகிற தேவன் அவர். மகிமைக்குள்ளாக நம்மை அழைத்து செல்லுகிற கர்த்தாதி கர்த்தர் அவர். ஹல்லேலூயா. உன்னதங்களின் அனுபவங்களை நமக்கு கொடுத்து வேதம் சொல்கிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலனடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து அவர்கள் உயர எழும்புவாங்க. அவங்க சோர்ந்து போக மாட்டாங்க. அவங்க சோர்ந்து போகிறது இல்லை. ஹல்லேலூயா. அப்பா பார்த்து சொல்லுவோமா, ஆண்டவரே உம்முடைய பாதத்திலே காத்திருக்கக்கூடிய கிருபையும் பாக்கியத்தையும் எங்களுக்கு இன்னும் அதிகமாய் தாங்கப்பான்னு சொல்லி கேட்போமா. ஆமென். அப்பாவின் பாதத்தில் நான் அமர்ந்திருந்து தோழடைந்து கழுகுபோல் திரைகடித்து உயர பறந்திடுவேன். அப்பாவின் பாதத்தில் நான் அமர்ந்திருந்து பலனடைந்து கழுகுபோல் திரைகடித்து உயர பறந்திடுவேன். அப்பாவின் பாதத்தில் நான் அமர்ந்திருந்து பலனடைந்து கழுகுபோல் திரைகடித்து உயர பறந்திடுவேன். ஆராதனை உமக்குத்தான் அப்பா அப்பா உமக்குத்தான். எல்லாம் வேடிக்கை பார்க்காம உண்மையாக உள்ளத்தின் ஆழத்தின் அப்பா உண்மையை நாங்கள் ஆராதிக்கிறோம். முழு மனதோடு கூட பரலோகத்தின் தேவனாகி உண்மையை நாங்கள் ஆராதிக்கிறோம்னு சொல்லுவோமா. உள்ளத்தின் ஆழத்தின் எல்லாம் ஒருமனப்பட்டவர்களாய் ஆண்டவரே நாங்க உண்மையை ஆராதிக்கிறோம்ப்பா. ராஜாதி ராஜா நீங்கப்பா. நாங்க உமக்கு கீழாக இருக்கக்கூடிய ஒன்றுக்கும் உதவாதவர்களாக இருந்த எங்களை வெளியேற பெற்ற ரத்தத்தினால மீட்டெடுத்து உங்களுடைய சன்னிதானத்துல கொண்டு வந்து நிறுத்தினீங்க.
உம்முடைய சித்தம் செய்ய எங்களை அர்ப்பணிக்கிறோம் என்று சொல்லி உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். பாட்டு சொல்லவோமா? ஆராதனை உமக்குத்தான் அப்பா, அப்பா உமக்குத்தான். 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 எஜமான் நீர் இருக்க அடிமை நான் ஆராதிக்க. எஜமான் நீர் இருக்க அடிமை நான் ஆராதிக்க. ரத்தத்தால் கழுவி என்னை சுத்தமாக மாற்றினீர். ஆராதனை உமக்குத்தான் அப்பா, அப்பா உமக்குத்தான். 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 கரோனின் ரோஜாவே பூத்து கொழுங்கும் வாசனையே, உம்மை போல் மனமீச யாருண்டு உலகினிலே. கரோனின் ரோஜாவே பூத்து உம்மை போல் மனமீச யாருண்டு உலகினிலே. கரோனின் ரோஜாவே பூத்து கொழுங்கும் வாசனையே, உம்மை போல் மனமீச யாருண்டு உலகினில். ஆராதனை உமக்குத்தான் அப்பா, அப்பா உமக்குத்தான். 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 எஜமான் நீர் இருக்க அடிமை நான் ஆராதிக்க. எஜமான் நீர் இருக்க அடிமை நான் ஆராதிக்க. ரத்தத்தால் கழுவி என்னை சுத்தமாக மாற்றினீர். ஆராதனை உமக்குத்தான் அப்பா, அப்பா உமக்குத்தான். ஆராதனை உமக்குத்தான் அப்பா, அப்பா உமக்குத்தான். ஆராதனை உமக்குத்தான் அப்பா, அப்பா உமக்குத்தான். ஆராதனை உமக்குத்தான். Yes Lord, we worship you. உமக்குத்தான் அப்பா, அப்பா உமக்குத்தான். ஆராதனை உமக்குத்தான் அப்பா, அப்பா உமக்குத்தான். ஆராதனை உமக்குத்தான் அப்பா, அப்பா உமக்குத்தான். அப்பாவின் பாதத்தில் நான் அமர்ந்திருந்து பலனடைந்து கழுகு போல் சிறகடித்து உயர உயர பறந்திடுவேன். அப்பாவின் பாதத்தில் நான் அமர்ந்திருந்து பலனடைந்து கழுகு போல் சிறகடித்து உயர உயர பறந்திடுவேன். ஆராதனை உமக்குத்தான் அப்பா, அப்பா உமக்குத்தான். ஆராதனை உமக்குத்தான் அப்பா, அப்பா. ஆராதனை உமக்குத்தான் அப்பா, அப்பா உமக்குத்தான். 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 எஜமான் நீர் இருக்க அடிமை நான் ஆராதிக்க. எஜமான் நீர் இருக்க அடிமை நான் ஆராதிக்க. ரத்தத்தால் கழுவி என்னை சுத்தமாக மாற்றினீரே. ஆராதனை உமக்குத்தான் அப்பா, அப்பா உமக்குத்தான். 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 எஸ் லார்ட். எல்லா கண்களையும் மூடி யாரும் வேடிக்கை பார்க்க கூடாது. வானத்தையும் பூமியும் உருவாக்கின ராஜாதி ராஜாவை வெளியேறு பெற்ற அவருடைய இரத்தத்தினாலே கழுவி அவருக்கு முன்பதாக நீதிமான்களாய் ராஜாக்களாய் ஆசாரியர்களாய் நம்மை நிற்க பண்ணின தேவனாகிய கர்த்தரை நாம் ஆராதிக்கிறோம். அந்த எண்ணம் நம்ம உள்ளத்தில் காணப்படணும். அப்பா, மனதார உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. கெருபியன்களும் சேராபியன்களும் ஓயாமல் புகழ்ந்து போற்றுகிற எங்கள் பரிசுத்தரே, உன்னதமானவரே, உண்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். சொல்லுவோமா? எல்லாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்பா உங்களை நாங்கள் ஆராதிக்கிறோம். ராஜாதி ராஜாவே, பரலோகத்தின் தேவனே, மகிமையினை நிறைந்த தேவனே, உன்னதங்களில் வாசமாய் இருப்பவரே,
எங்களுக்காக தம்மை தாழ்த்தி இந்த பூமியின் தாழ்விடங்களிலே இறங்கி எங்களை மீட்டெடுத்தீரே. பிழையான சேற்றில் இருந்த பாவ கட்டுகளில் இருந்த எங்களுடைய கட்டுகளை எல்லாம் மறுத்து ஆண்டவரே எங்களுடைய கர்ம வினைகள் எல்லாம் நீக்கி உம்முடைய பாதத்திலே வந்து உம்மை ஆராதிக்கும்படியான பாக்கியத்தை கிருபை எங்களுக்கு கொடுத்தீரே. உங்களுக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுவோம். உள்ளத்தின் ஆழத்தில் மனசார நம்ம உள்ளத்தின் ஆழத்துல உணர்ந்து பார்த்து ஆண்டவரே உம்முடைய மேன்மை உம்முடைய மகிமை எவ்வளவு சிறந்தது ஆண்டவரே. ஒரு சிறிய அற்பமான காரியங்களை கூட எங்களால் செய்ய முடியாமல் இருக்க சகலவற்றையும் செய்து நண்ட சராசரங்களை ஆண்டு நடத்துகிற எங்கள் ராஜாதி ராஜா, நீர் எவ்வளவு பெரியவர், நீர் எவ்வளவு பெரியவர், உன்னதமானவரே, மகிமை நிறைந்த கர்த்தாவே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை நாங்கள் போற்றுகிறோம், உம்மை நாங்கள் புகழுகிறோம், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. மகிமைக்கு பாத்திரமானவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்பாவுக்கு நன்றி சொல்லும். ஆண்டவரே எங்களை மீட்டெடுத்தீரே, மீட்டெடுத்து உம்முடைய சன்னிதானத்திலே உம்மை ஆராதிக்கும்படியாய் கொண்டு வந்து நிறுத்தினீரே. உங்களுக்கு ஸ்தோத்திரப்பான்னு சொல்லு, உங்களுக்கு ஸ்தோத்திரப்பான்னு சொல்லு. நாங்கள் அழிந்து போகாதபடி, பாவத்திலே மாண்டு போகாதபடி, விக்கிரக ஆராதனையிலே வீழ்ந்து போகாதபடி ஆண்டவரே அருவருப்பான காரியங்களிலிருந்து எங்களை தூக்கி எடுத்து மீட்டு உம்முடைய சன்னிதானத்திலே வந்து உம்மை ஆராதிக்க, உம்மை துதிக்க, எங்களுக்கு நீர் பாராட்டின இரக்கங்களுக்காக கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுவோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ராஜாதி ராஜாவே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை நாங்கள் புகழுகிறோம், உம்மை நாங்கள் போற்றுகிறோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உன்னதமான தேவனே, ஒருவரும் கிட்டிச்சேர முடியாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரே, சந்திர சூரிய நட்சத்திரங்களை உருவாக்கி மனிதர்களாகிய நாங்கள் வாசம் பண்ணும்படியான இந்த பூமி எங்களுக்கு உருவாக்கி கொடுத்த தேவனே, நம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஊரபா சீகபா லீகதூர சங்கர தியாலர சகரதாரபா. நம்முடைய கிரிகள் எவ்வளவு அற்புதமானவைகள், எவ்வளவு ஆச்சரியமானவைகள். அதை நினைத்து உண்மையாகவே உம்மை துதிக்கிறோம், உண்மையாகவே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கிரியைகளுக்காக உம்மை துதிக்கிறோம், உம்முடைய சிருஷ்டிப்புக்காக உம்மை துதிக்கிறோம், உம்முடைய பராமரிப்புக்காக உம்மை துதிக்கிறோம். எங்களை உள்ளம் கைகளில் வரைந்து வைத்து ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே கண்ணின் மணியை போல எங்களை காத்து வருவதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்முடைய பராமரிப்பு எவ்வளவு மகிமையானது, எவ்வளவு மகத்துவமானது ஆண்டவரே. நாங்கள் நிர்மூலமாகாதபடி உம்முடைய கிருபையை ஒவ்வொரு நாளையும் எங்களுக்கு கொடுத்து எங்களை தாங்கி நடத்தி வருவதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். பொல்லாத பிசாசனுடைய எல்லாவித சதி திட்டங்களுக்கும் எங்களை விலக்கி காத்து ரட்சித்து ஆண்டவரே எங்களை வழிநடத்தி வருகிற உம்முடைய கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். மேலான இரக்கங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். உங்களுக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விடுதலை நாயகரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களை விடுவித்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை பலப்படுத்துகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களோடு கூட தங்கி எங்களை தேற்றுகிற தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவரே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். புது வெலத்தினால் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே எங்களை நிரப்பி வழி நடத்துகிற உம்முடைய தயவுக்காக ஸ்தோத்திரம், உம்முடைய இரக்கங்களுக்காக ஸ்தோத்திரம். மகத்துவம் உள்ள மாறாத பரிசுத்தரே, பரமராஜாவே, பராபரனே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். புகழப்படத்தக்கவரே, துதிக்கப்படத்தக்க எங்கள் ராஜாதி ராஜாவே, மகிமை நிறைந்தவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். எங்கள் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே வானத்திலும் பூமியிலும் துதிக்கப்படத்தக்கவர். அவரை அன்றி துதிக்கப்படத்தக்க ஒரு தேவன் இந்த உலகத்துல கிடையாதுப்பா. நீர் ஒருவரே துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவர். நீங்க மட்டும்தான்ப்பா கனத்திற்குரிய தேவன். மகிமை எல்லாம் உங்களுக்குரியதப்பா. இந்த உலகத்தின் ராஜாக்கள் கூட தங்களுடைய மகிமையை உமக்கு கொண்டு வருவார்கள், இந்த பாதத்திலே சமர்ப்பிப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறதே.
சகல மகிமை உமக்குரியது. ராஜாதி ராஜாவே, உடைய பாதத்திலே தாழ்ந்து வீழ்ந்து உடைய பாதம் பணிந்து உம்மை துதித்து போற்றுகிறோம். சகல துதி கனம் மகிமை எல்லாவற்றையும் எங்கள் இயேசுவின் மூலமாக உமக்கு செலுத்துகிறோம், எங்கள் பரலோக பிதாவே. ஆமென். ஆமென். சங்கீதம் 119 சங்கீதம் 121 வசனம் முதல் 128 வசனம் முடிய மாறி மாறி வாசிப்போம். மாறி வாசிக்க முடியாத சங்கீதம் 119 சங்கீதம் 121 வசனம் முதல் 128 வசனம் வரை. நியாயமும் நீதியும் செய்கிறேன், என்னை ஒடுக்கிறவர்களுக்கு என்னை ஒப்புக்கொடாதேயும். உமது அடியேனுக்கு நன்மையாக துணை நில்லும், அகங்காரிகள் என்னை ஒடுக்க ஒட்டாதேயும். உமது ரட்சிப்புக்கும் உமது நீதியின் வார்த்தைக்கும் காத்திருக்கிறதினால் என் கண்கள் பூத்து போகிறது. உமது அடியேனை உமது கிருபையின்படியே நடத்தி உமது பிரமாணங்களை எனக்கு போதியும். நான் உமது அடியேன், உடைய சாட்சிகளை நான் அறியும்படி என்னை உணர்வுள்ளவனாக்கும். நீதியை செய்ய கர்த்தருக்கு வேளை வந்தது, அவர்கள் உம்முடைய நியாய பிரமாணத்தை மீறினார்கள். ஆதலால் நான் பொன்னிலும் பசும் பொன்னிலும் அதிகமாய் உமது கற்பனைகளில் பிரியப்படுகிறேன். எல்லாவற்றை பற்றியும் நீர் அருளின எல்லா கட்டளைகளும் செம்மை என்று எண்ணி சகல பொய் வழிகளையும் வெறுக்கிறேன். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் உண்டாதாக ஆமென். அவர் முழங்கால் படிட்டு கர்த்தருடைய ஜெபத்தை சொல்லுவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றென்று உள்ளே எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செயல்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையினின்றி எங்களை ரட்சித்து கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் முடிவுகளே. ஆமென். அப்போஸ்தலருடைய விசுவாசத்தை அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே பேரான குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாளிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்தியு பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தொள்ளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சத்திலே விற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயந்தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியும் விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்த ஆண்களுடைய ஐக்கியமும் பாவம் மன்னிப்பும் சரீரம் விட்டெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டு விசுவாசிக்கிறேன். ஆமென். உட்காருவோம். வேதத்திலிருந்து ஒரு பகுதியை வாசிக்கிப்போம். வாசிக்க முடியாது குறிக்கப்பட்ட வேத பகுதி லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம் முதல் 48ஆம் வசனம் முடிய டைட்டேசி வாசிக்கிப்போம். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட வேத பகுதி லூக்கா 7ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம் முதல் 48ஆம் வசனம் வரை. லூக்கா 7ஆம் அதிகாரம் 36 முதல் 48 வரை. பரிசேயரில் ஒருவன் தன்னுடனே போஜனம் பண்ண வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அவர் அந்த பரிசேயனுடைய வீட்டில் பிரவேசித்து பந்தியிருந்தார். அப்பொழுது அந்த ஊரில் இருந்த பாவியாகிய ஒரு ஸ்திரீ அவர் பரிசேயன் வீட்டில் பந்தி இருக்கிறதை அறிந்து ஒரு பரணியில் பரிமள தைலம் கொண்டு வந்து அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து தன் தலைமயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தஞ்செய்து பரிமள தைலத்தை பூசினாள். அவரை அழைத்த பரிசேயன் அதை கண்டபோது, இவர் தீர்க்கதரிசியாயிருந்தால் தம்மை தொடுகிற ஸ்திரீ இன்னாள் என்று இப்படிப்பட்டவள் என்றும் அறிந்திருப்பார். இவள் பாவியா இருக்கிறாளே என்று தனக்குள்ளே சொல்லி கொண்டான். இயேசு அவனை நோக்கி, சீமோனே, உனக்கு நான் ஒரு காரியம் சொல்ல வேண்டும் என்றார். அதற்கு அவன், போதகரே, சொல்லும் என்றான். அப்பொழுது அவர், ஒருவனிடத்தில் 2 பேர் கடன்பட்டிருந்தார்கள். ஒருவன் 500 வெள்ளிக்காசும் மற்றவன் 50 வெள்ளிக்காசும் கொடுக்க வேண்டியதாய் இருந்தது. கொடுக்க அவர்களுக்கு நிர்வாகம் இல்லாத போது இருவருக்கும் கடனை மன்னித்து விட்டான். இப்படி இருக்க அவர்களில் எவன் அவனிடத்தில் அதிக அன்பாய் இருப்பான், அதை சொல் என்றார். சீமோன் பிரதியுத்தரமாக, எவனுக்கு அதிகமாய் மன்னித்து விட்டானோ அவனே அதிக அன்பாய் இருப்பான் என்று நினைக்கிறேன் என்றான். அதற்கு அவர், சரியாய் நிதானித்தாய் என்று சொல்லி ஸ்திரீயினிடமாய் திரும்பி சீமோனை நோக்கி, இந்த ஸ்திரீயை பார்க்கிறாயே, நான் உன் வீட்டிற்கு பிரவேசித்தேன். நீ என் கால்களுக்கு தண்ணீர் தரவில்லை. இவளோ கண்ணீரினால் என் கால்களை நனைத்து
தன் தலைமயிரினால் அவைகளை துடைத்தாள். நீ என்னை முத்தம் செய்யவில்லை. இவளோ நான் உட்பிரவேசித்தது முதல் என் பாதங்களை ஓயாமல் முத்தம் செய்தாள். நீ என் தலையில் எண்ணெய் பூசவில்லை. இவளோ என் பாதங்களில் பரிமள தைலம் பூசினாள். ஆதலால் நான் உனக்கு சொல்லுகிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே. எவனுக்கு கொஞ்சம் மன்னிக்கப்படுகிறதோ அவன் கொஞ்சமாய் அன்பு கூறுவான் என்று சொல்லி அவளை நோக்கி, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றார். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட வேத பகுதி வாசித்தாயிற்று. அவர் உட்கார்ந்த வண்ணமாக உன்னத பாடல்கள் 1514வது பாடலை பாடும். 1514வது பாடல், பாவத்தின் பலன் நரகம், ஓ பாவி நடுங்கிடாயே என்ற பாடல். பாடல். பாவத்தின் வல்ல நரகம் நரகம், ஓ பாவி நடுங்கிடாயோ. கண் காண்பதெல்லாம் அழியும் அழியும், காணாததல்லோ நித்தியம். ஏசு ராஜா வருவார், இன்னும் கொஞ்சம் காலந்தான் முற்றலகம் சேர்ந்திடுவோம். ஏசு ராஜா வருவார், இன்னும் கொஞ்சம் காலந்தான் முற்றலோகம் சேர்ந்திடுவோம். உலக இன்பம் நம்பாதே நம்பாதே, அது நிச்சயாவும் ஒழியும். உன் ஜீவன் போகும் நாளிலே நாளிலே ஓர் காசும் கூட வராதே. ஏசு ராஜா வருவார், இன்னும் கொஞ்சம் காலந்தான் மோட்சலோகம் சேர்ந்திடுவோம். ஏசு ராஜா வருவார், இன்னும் கொஞ்சம் காலந்தான் மோட்சலோகம் சேர்ந்திடுவோம். உன் காலமெல்லாம் போகுதே போகுதே உலகமாய்கையிலே. ஓ தேவ கோபம் வருமுன் வருமுன், உன்மீட்பரண்டை வாராயோ. ஏசு ராஜா வருவார், இன்னும் கொஞ்சம் காலந்தான் மோட்சலோகம் சேர்ந்திடுவோம். ஏசு ராஜா வருவார், இன்னும் கொஞ்சம் காலந்தான் மோட்சலோகம் சேர்ந்திடுவோம். தேவன் மின் வெள்ளம் ஓடுதே ஓடுதே கல்வாரி மலைதானிலே. உன் பாவம் ஞாபகம் நீங்கி போம் நீங்கி போம், அதில் ஸ்நானம் செய்வதாலே. ஏசு ராஜா வருவார், இன்னும் கொஞ்சம் காலந்தான் மோட்சலோகம் சேர்ந்திடுவோம். ஏசு ராஜா வருவார், இன்னும் கொஞ்சம் காலந்தான் மோட்சலோகம் சேர்ந்திடுவோம். தேவன் மின் வெள்ளம் ஓடுதே ஓடுதே கல்வாரி மலைதானிலே. உன் பாவம் யாவும் நீங்கி போம் நீங்கி போம், அதில் ஸ்நானம் செய்வதாலே. ஏசு ராஜா வருவார், இன்னும் கொஞ்சம் காலந்தான் மோட்சலோகம் சேர்ந்திடுவோம். ஏசு ராஜா வருவார், இன்னும் கொஞ்சம் காலந்தான் மோட்சலோகம் சேர்ந்திடுவோம். பாவியான என்னையும் என்னையும் என்னேசரித்து கொண்டாரே. ஓ பாவினியும் ஓடிவா ஓடிவா, தேவாசிர்வாதம் பெறுவார். ஏசு ராஜா வருவார், இன்னும் கொஞ்சம் காலந்தான் மோட்சலோகம் சேர்ந்திடுவோம். ஏசு ராஜா வருவார், இன்னும் கொஞ்சம் காலந்தான் மோட்சலோகம் சேர்ந்திடுவோம். நம்பாதே, அது நிச்சயாவும் ஒழியும். நாளிலே ஓர் காசும் கூட வராதே. ஏசு ராஜா வருவார், இன்னும் கொஞ்சம் காலந்தான் மோட்சலோகம் சேர்ந்திடுவோம். ஏசு ராஜா வருவார், இன்னும் கொஞ்சம் காலந்தான் மோட்சலோகம் சேர்ந்திடுவோம்.
ஜெபம் செய்வோம். எல்லாம் தலைகளை தாழ்த்தி ஆண்டோடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி அர்ப்பணிப்போம். பரலோக பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. உம்முடைய ஆலயத்திலே நாங்கள் கடந்து வந்து உம்மை ஆராதிக்க, உம்மை துதிக்க எங்களுக்கு கொடுத்த நல்ல கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தேவனாய் கர்த்தர், நீர் எவ்வளவு பெரியவர் ஆண்டவரே. உமக்கு உண்பதாக எங்களை தாழ்த்தி வெறுமையாக்குகிறோம். நீர் எங்களோடு கூட பேசுகிற தேவன் ஆண்டவரே. திரளான தண்ணீர்கள் மத்தியில் உம்முடைய ஆண்டவரே வார்த்தையை தொனிக்க பண்ணுகிற தேவன் நீங்கப்பா. ஆண்டவரே, உம்முடைய சத்தம் கேட்டால் வனாந்தரங்கள் நடுங்கும் ஏசப்பா. பெண்மான்கள் ஈனும்படியாக செய்கிற தேவன் நீங்கள். உம்முடைய சத்தத்தை எங்கள் மத்தியில் முழங்க பண்ணுவீராக. எங்களோடு பேசுவீராக, எங்களோடு பேசுவீராக. வார்த்தை குறித்த ஒரு பயம், ஒரு நடுக்கம் எங்களுக்கு உண்டாகட்டும். ஆவியானவர் எங்களோடு பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் பிதாவே, ஆமேன், ஆமேன். இன்னைக்கு செய்தியின் தலைப்பே இயேசு வாசம் பண்ணும் இல்லம். இயேசு தங்கக்கூடிய ஒரு வீடு. இயேசு தங்கக்கூடிய ஒரு வீடு, இயேசு வாசம் பண்ணக்கூடிய ஒரு வீடு எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? எப்படி இருக்க வேண்டும்? எப்படி இருக்க வேண்டும்? ஒரு வீட்டில் ஒருத்தர் வந்து வாசம் பண்ணணும்னா நாம் அவங்கள என்ன செய்யணும்? வாங்க எங்கள் வீட்டுக்கு வாங்க, எங்கள் வீட்டில் 2 நாள் தங்கிட்டு போங்க அப்படின்னா தான் என்ன செய்வாங்க? இல்லைப்பா, யாராவது உங்கள் வீட்டுக்கு வரேன்னு சொன்னால், இல்லை ஐயோ நான் பெங்களூருக்கு போகிறேன், நான் மெட்ராஸுக்கு போகிறேன், நான் அங்கே போகிறேன், நான் இருக்க மாட்டேன் அப்படின்னா அவங்க என்ன வருவாங்களா? ஏப்பா, கேட்கும் போதெல்லாம் இவங்க நான் இங்கே இருக்க மாட்டேன், அங்கே இருக்க மாட்டேன். நம்ம வர்றது அவங்களுக்கு என்ன இல்லை விருப்பம் இல்லை போல அப்படின்னு சொல்லி அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, நம்ம வீட்டுக்கு வரமாட்டாங்க இல்லையா? இயேசு நம்ம வீட்டில் வந்து தங்கணும் அப்படின்னு சொன்னால், இயேசு நம்முடைய வீட்டில் வந்து தங்க வேண்டும் என்று சொன்னால், முதலாவது அவருக்கு நாம் அழைப்பு கொடுக்க வேண்டும். அவருக்கு என்ன செய்யணும்? ஆமாம், அழைப்பு. வாங்க ஆண்டவரே, ஏன் வெளியே நிற்கீங்க? வெளிப்படுதல் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் ரொம்ப அழகாக சொல்லியிருக்குது. இதோ வாசற்படியில் நின்று, ஆமாம், கதவை தட்டிக்கிட்டே, என் சத்தம் உனக்கு கேட்குதாப்பா, என் சத்தம் உனக்கு கேட்குதா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நம்மளை பார்த்து கேட்டுக்கிட்டே இருக்கிறார். நாம் என்ன செய்யணும்? ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் உள்ளே என்ன செய்வேன்? ஆமாம், பிரவேசிப்பேன். அழைக்காமல் அவர் உள்ளே என்ன செய்ய மாட்டார்? வரவே அழைக்காமல் வர்றதுக்கு அவர் பிசாசு கிடையாது. அழைக்காமலே யார் தான் வருவா? பிசாசே வா, எனக்கு கொஞ்சம் நோயை கொடு, எனக்கு பேயாட்டம் கொடு அப்படின்னு கேட்க வேண்டியது இருக்கா? கேட்காமலே பிசாசு என்ன செய்யும்? வரும். உன்னை ஆட்கொள்வதற்கு அவன் பிரயாசப்படுவான். ஆனால் தேவன் வந்து ரொம்ப ஜென்டிலான ஒரு கடவுள் இல்லை. வாங்க ஏசப்பா அப்படின்னா வருந்தி அழைத்தா தான் எங்கே வருவார்? உள்ள வருவார். சரிதானா? அப்போ முதலாவது இயேசு நம்முடைய இல்லத்தில், நம்முடைய வீட்டில் வாசம் பண்ண வேண்டுமானால் அவரை நாம் என்ன செய்ய வேண்டும்? அழைக்க வேண்டும். வேதத்தில் கானாவூர் அப்படின்னு ஒரு ஊரில் என்ன நடந்தது? கல்யாணம் நடந்தது. அது யோவான் 2ஆம் அதிகாரத்தில் நாம் என்ன செய்கிறோம்? வாசிக்கிறோம் இல்லை? அந்த கானாவூர் கல்யாண வீட்டில் 2ஆவது வசனத்தில் என்ன சொல்லுகிறது? வாசி கேட்போமா? இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். அந்த கல்யாணத்திற்கு என்ன செய்யப்பட்டிருந்தாங்களா? அழைக்கப்பட்டிருந்தார்கள். இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்திற்கு என்ன செய்யப்பட்டிருந்தாங்களா? அழைக்கப்பட்டிருந்தார்கள். நம்ம சில நேரம் கேட்குறோம், அவருக்கு ஒரு வாய்ப்பை வாழ்க்கையில் கொடுத்து பாரு அப்படின்னு சொல்லும்போது, வரட்டும் ஏசாமி வரட்டும் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறோம்? கூப்பிடுறோம். இயேசுசாமியை நம்ம வீட்டுக்கு என்ன செய்கிறோம்? அழைக்கிறோம். இயேசுசாமியை அழைத்த பின்பு, இயேசுசாமியை அழைத்தா அவர் என்ன செய்வார்? வந்துடுவார். இயேசுசாமி அழைத்தா என்ன செய்வார்? வந்துடுவார். அழைச்சி அவருக்கு ஒரு சேரை போட்டு உட்கார வச்சுட்டு ஏசாமிகிட்ட கேட்போம், ஏசாமி நாங்கள் நாளைக்கு இப்படி ஒரு நல்ல காரியம் நடத்தணும், அது செய்யலாமா செய்யக்கூடாதா? பொண்ணு பார்க்க போகிறோம், மாப்பிள்ளை வீடு பார்க்க போகிறோம், நிச்சயம் வைக்க போகிறோம், கல்யாணம் வைக்க போகிறோம், இது எப்படி செய்யலாம் அப்படின்னு கேட்குறோம். நீ இப்படி செய்யப்பா அப்படின்னு சொல்லி வேதத்தின் மூலமாக உனக்கு நல்ல ஆலோசனைகளை என்ன செய்வார்? கொடுப்பார். ஆண்டவரே, ஊரெல்லாம் சொல்கிறாங்க கிழக்க பார்த்தா என்ன செய்யணும்? உட்கார வைக்கணும்னு சொல்கிறாங்க. நீங்கள் வடக்கு பக்கமாக வச்சிட்டிங்களே, வடக்கு பக்கமாக வச்சிட்டிங்களே. இல்லைப்பா, எல்லா திசையும் யார் படைத்தது தான்?
நான் படைச்சது தான். கிழக்கு இருந்து மட்டும் ஆசீர்வாதம் வராது, வனாந்திர திசையிலிருந்தும் என்ன செய்யும், உனக்கு ஆசீர்வாதம் உண்டாகும். அதனால எந்த திசைன்னு இல்லைப்பா, எந்த திசைன்னு இல்லைப்பா. எங்கள் வீட்டுக்கு கடக்கால் போடணும் ஆண்டவரே, பிரதரை கூப்பிட்ருக்கேன். எல்லாரும் சொல்கிறாங்க இன்னைக்கு காலையில் சூரியன் உதயமாகும் பொழுது என்ன செய்யணும், நீ கடக்கால் போடணும். இல்லைன்னா சூரியன் உதயமாகும் பொழுது காலையில் 4 மணிக்கு 5 மணிக்கு என்ன செய்யணும், அதிகாலையில் பால் காய்க்கணும் அப்படிலாம் சொல்கிறாங்க ஆண்டவரே. நம்ம விசுவாசி ஒருத்தர் அப்படி போட்டார், நான் சாயந்தரம் தான் வருவேன் அப்படின்னா இருட்டுக்குள்ளே டார்ச்சு பிடிச்சிட்டு போய் நின்று என்ன செய்தோம், கடக்கால் போட்டு வந்தோம். ஆண்டவர் சொல்லுவார், நான் படைச்சது இருளையும் நான் தான் படைத்தேன், வெளிச்சத்தையும் யார் தான் படைச்சா? இருளுக்கு படைச்சிட்டு அதுக்கு இரவுன்னு பேர் வச்சேன், பகலுக்கு என்ன செய்தேன், வெளிச்சத்துக்கு பகல்னு என்ன செய்தேன், நான் தான்ப்பா பேர் வச்சேன், அது எல்லாமே நல்ல நேரம் தான் அப்படின்னு சொல்லுவார். அவர் உட்கார வச்சுட்டு, இல்லை ஆண்டவரே ஊருக்காரங்க சொல்கிறது இப்படி சொல்கிறாங்க, நீங்கள் இருங்க நான் அதெல்லாம் முடிச்சுட்டு வரேன், நீங்கள் ஆசீர்வதிக்க. இப்படி பல காரியங்களை நாம் கர்த்தருடைய ஆலோசனையை கேட்டுட்டு நம்ம இஷ்டத்துக்கு நாம் என்ன செய்கிறோம், நாம் செய்கிறோம். இதுதான் மனிதனுடைய வாழ்க்கை. அந்த வீட்டுக்குள்ளே எவ்வளோ நாள் ஆண்டவரும் பார்ப்பார். ஆண்டவர் என்ன செய்வார், பார்ப்பார். என்னை ரொம்ப கேலி பொருளாக நினச்சிட்டானே, என்கிட்ட கேட்குறான், ஆனால் கடைசியில் யார் சொல்கிற மாதிரி தான் செய்கிறான், மற்ற மனிதர்கள் சொல்லுகிற மாதிரி, மற்ற ஞானிகள் சொல்கிறத கேட்டு அதன்படி தான் இவன் என்ன செய்கிறான், செயல்படுறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பார். கொஞ்ச நாள் பார்ப்பார், பார்த்து 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 உடனே எல்லாம் ஆண்டவர் அந்த வீட்டை விட்டு போக மாட்டார். சொல்லி பார்ப்பார், இல்லைப்பா நீ இப்படி செய்யாத, நான் சொல்கிற மாதிரி நீ செய்ய அப்படின்னு சொன்னால் ஆண்டோடைய வார்த்தை என்ன செய்யறதில்ல, கேட்பதே கிடையாது. குடும்ப வாழ்க்கை எப்படி ஆசீர்வாதமாக இருக்கும்? நம்ம வீட்டில் ஆண்டவர் இருந்தால் ஆசீர்வாதமாய் இருக்கும் என்று நம்புகிறோம். இப்போ 2 பேர் கல்யாணம் முடிச்சிருக்காங்க. கல்யாணம் முடித்தவங்க திட்டம் பண்ணுறாங்க, நீ எவ்வளோப்பா சம்பளம் வாங்குற, வீட்டுக்கு எவ்வளோ கொடுக்குற, உங்கள் அம்மா கையில் எவ்வளோ கொடுக்குற, உனக்கு எவ்வளோ கடன் இருக்குது, நாம் 2 பேரும் இந்த வீடை அப்படி பெருசாக கட்டலாம், இங்கே இடித்து இப்படி பெருசாக கட்டலாம், நம்மளுக்கு பிள்ளைங்க பிறந்தால் மாடியில் ஒரு வீடு கட்டலாம். முதல் நாளே அதெல்லாம் ஆலோசனை பண்ணுவாங்க நிறையா. சரி நானும் சம்பாதிக்கிறேன், நம்ம 2 பேருக்கும் இவ்வளோ சம்பளம் வருது, என்ன பண்ணலாம், இப்படிலாம் என்ன செய்வாங்க, திட்டம் போடுவாங்க. ஆனால் அநேகர் முழங்கால் படிட்டு நம்ம ஆண்டோடத்தில் நம்ம வாழ்க்கையை ஒப்பு கொடுப்போமே, நம்ம ஆண்டோடைய ஆலோசனையை கேட்போமே அப்படின்னு கேட்குறது ரொம்ப கொஞ்சம் பேர் தான், ரொம்ப கொஞ்சம் பேர் தான். ஆண்டவருடைய ஆலோசனையை கேட்கிற வீட்டில் தான் ஆண்டவர் மகிழ்ச்சியோடு தங்க முடியும், மகிழ்ச்சியோடு கூட. இப்போ இயேசுவை இந்த கானாவூர் கல்யாண வீட்டிற்கு இயேசுவையும் அவருடைய சீசரையும் அழைத்திருந்தார்கள். என்ன செய்தாங்க, வாங்க ஆண்டவரே அப்படின்னு மகிழ்ச்சியாக அழைத்திருந்தாங்க. இயேசு வந்த வீட்டில் குறைவு இருக்குமா இருக்காதா, சாவு இருக்குமா இருக்காதா, மகிழ்ச்சியும் இருக்கும். இந்த உலகத்தின் நடைமுறைகள் எல்லாம் என்ன செய்யும், இருக்கதா. இயேசு படகுல இருந்தார். படகுல இருந்த பொழுது கடலில் புயல் காற்று வந்ததா இல்லையா, படகு தத்தளிச்சுதா தத்தளிக்கலையா? ஆமாம். ஆனால் சீசர்கள் போய், யோ படுத்து தூங்கிட்டு இருக்கிற, நாங்கள் சாக போகிறோம், உனக்கு கவலை இல்லையா அப்படின்னு போய் என்ன செய்தாங்க, கேட்டாங்க. ஆனால் இயேசு நம்மோடு கூட இருந்தால் அங்கே கண்டிப்பாக அற்புதம் நடக்குங்கிற ஒரு விசுவாசம், ஒரு நம்பிக்கையை நமக்கு நிறைய நேரங்களில் என்ன செய்யறதில்ல, வர்றது இல்லை. தேவனால் அற்புதத்தை செய்ய முடியும் என்று நமக்கு அநேக நேரத்தில் தெரிவது, கடைசி நிமிஷத்தில் கூட தேவனால் என்ன செய்ய முடியும், அற்புதத்தை. ஒருவேளை எல்லாம் முடிந்து போய்விட்டது என்ற சூழ்நிலையிலும் தேவனால் அற்புதத்தை செய்ய முடியும் இல்லையா? நெருப்புக்குள்ளே போட்டாச்சு, அவங்க எரிஞ்சு சாம்பலாக இருப்பாங்க என்று நினைத்த சூழ்நிலையிலையும் அதிலிருந்து திரும்ப ஆண்டவரால் என்ன செய்ய முடியும், கொண்டு வர முடியும். செத்து போயிட்டான், சமாதியில் கொண்டு வச்சாச்சுது. 1 நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, எத்தனை நாள் ஆச்சு, 4 நாள் ஆகிப்போச்சு. திரும்ப உயிரோட வருவானா அப்படின்னா 4 நாட்களுக்கு பிறகும் அவனை என்ன செய்ய முடியும், உயிரோடு கூட எழுப்ப முடியும். இதுக்கு பேர் தான் என்னது, விசுவாசம். இதுக்கு பேர் தான் என்னது, விசுவாசம். விசுவாசம் என்பது காணப்படாதவைகளின் நிச்சயம் இல்லை, அப்படித்தானே? ஆமாம், காணப்படாதவைகளின் நிச்சயம்.
நம்ம அது காணலை, ஆனால் நிச்சயமாக தேவன் அதை செய்வார் என்று நாம் என்ன செய்கிறோம்? நம்புகிறோம். தேவன் அதை செய்வார் என்று. இந்த வீட்டுக்கு காணாமல் ஒரு கல்யாண வீட்டுக்கு ஆண்டவர் அழைச்சிருந்தாங்க. இப்போ அந்த வீட்டிலையும் என்ன வந்துச்சுது? கல்யாண வீட்டில் குறைவு வந்துடுச்சு. அந்த கல்யாண வீட்டிலையும் என்ன வந்துடுச்சுது? திராட்சை ரசம் குறைவுபட்டது. ரொம்ப முக்கியமான ஒரு பதார்த்தம் அந்த கல்யாண வீட்டில் திராட்சை ரசம் குறைவுபட்டது. குறைவுபட்ட உடனே அங்கே இருந்த எல்லாருக்கும் இருந்த மகிழ்ச்சி போயிடுச்சு. போன உடனே ஐயோ திராட்சை ரசம் குறைவுபட்டு போச்சு, என்ன செய்யுது? குறைவுபட்ட பொழுது யாரிடத்துல போயிருக்கணும்? இயேசுவை பிரதான விருந்தாளியாய் அழைத்திருக்கிறோம். அவருடைய சீசர்களுக்கும் மதிப்பு கொடுத்து நாம் என்ன செய்கிறோம்? அழைத்திருக்கிறோம். எஸ் சாமி இப்படி குறைவாகி போச்சு என்னன்ட்டு நேராக போய் என்ன செய்யிருக்கலாம்? கேட்டிருக்கலாம். இயேசுவிடத்தில் போய் பேசுறதுக்கு தயக்கம். குறைவுகள் வரும் பொழுது இயேசுவிடத்தில் போய் பேசுவதுக்கு தயக்கம் வந்ததுனால யாரோ ஒருத்தரை பிரதிநிதியாக என்ன செய்கிறாங்க? தேர்ந்தெடுக்கிறாங்க, தேடி பார்க்குறாங்க. இந்த அம்மா நல்லா அந்நிய பாசை பேசுவாங்களே, இந்த அம்மா ஆவோன்னு கத்தி ஜெபம் பண்ணுவாங்களே, இவங்கக்கிட்ட போய் சொல்லலாமா? எனக்காக நீ ஜெபம் பண்ணு, எனக்காக அந்த ஆண்டவரிடத்தில் போய் கேளு அப்படின்னு கேட்கலாமா? அப்படிங்கிற பாணியில், அப்படிங்கிற ஒரு தோரணையில் இயேசுடைய தாயார், நெருக்கமானவர்கள், மிக மிக நெருக்கமானது யார்? அந்த பாலகனை பெற்று வளர்த்து ஆளாக்கின தாயார். ஏசாமிகிட்ட போய் சொல்கிறாங்க, ஏதாவது ஒன்று அற்புதம் செய்ய சொல்லலாம், உங்கள் மகனை ஏதாவது ஒரு அற்புதம் செய்ய சொல்லலாம் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க? இயேசுடைய தாயிடத்தில் போய் கேட்குறாங்க. ஆண்டவர் ஒரே அதாச்சு, எனக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம்? ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம்? இந்த உலகத்தில் நான் வருவதற்கு ஒரு கருவியாக இருந்த ஒரு தாயார். இதில் நீ என்ன செய்யக்கூடாது? என்னுடைய திட்டங்களில் எனக்கும் மற்ற மனிதர்களுக்கும் உள்ள உறவில் நீ என்ன செய்யக்கூடாது? தலையிடக்கூடாது. அவர்களோடு இணைந்து வந்து வேணா நீ என்ன செய்யலாம். இப்போ சில பேர் ஒரு ஜபாலயத்தை ஒரு நூற்றுக்கு அதிபதி என் வேலைக்காரன் சுகம் இல்லாமல் இருக்கான் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கூப்பிட்டான். அப்போ அங்கே நின்றவங்கெல்லாம் சொன்னாங்க, அவன் நம்மளுக்காக ஒரு ஆலயத்தை கட்டி கொடுத்துருக்குறான், இந்த நன்மை செய்வதற்கு அவன் தகுதியானவன் தான் அப்படின்னு சொல்லி அவனோடு இணைந்து சப்போர்ட்டிவாக என்ன செய்தாங்க? பேசுனாங்க. உடனே ஆண்டவர் சரிப்பா நான் வாரேன் அப்படின்னு சொன்னார். நீங்கள் வேதத்தை வாசித்து பார்த்தா இந்த சம்பவங்கள்லாம் தெரியும். உடனே அவன் சொன்னான், என்ன சொன்னான்? என் வீட்டுக்கு வர்றதுக்கு நான் தகுதி உள்ளவன் அல்ல, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அந்த வார்த்தை மேலே நான் என்ன செய்கிறேன்? நம்பிக்கை வைக்கிறேன், அந்த வார்த்தை மீது நம்பிக்கை வைக்கிறேன் என்று சொன்னான். ஆண்டவர் சொன்னார், இஸ்ரவேலருக்குள்ளும் இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் என்ன செய்யலை, பார்க்கலையப்பா அப்படின்னு சொல்லி என்ன செய்தார்? சொன்னார். நீ போ, என் வேலைக்காரன் என்ன செய்கிறான்? பிழைத்து இருக்கிறான்னு சொன்னார். சொன்ன மாத்திரத்தில் அங்கே அற்புதம் நடந்தது. அல்லேலூயா. ஆமாம், இன்னைக்கு அநேகர் நாம் நம்முடைய வீட்டில் ஆண்டவரை அழைக்கிறோம், வாங்க ஆண்டவரே எங்கள் வீட்டில் வாசம் பண்ணுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கூப்பிடுறோம். ஆனால் அவரிடத்துல பேசுவதற்கு நமக்கு என்ன இல்லை? என்ன கிடையாது. இப்போ நான் வாலிப பையனாக இருக்கும்போது சிகரெட்டு குடிக்கிற பழக்கத்துக்கு ரொம்ப அடிமைப்பட்டிருந்தேன். ஸ்கூல் படிக்கும்போது இருந்தே 10th SLC படிக்கும்போதே நான் என்ன செய்யிட்டேன், அந்த காலத்தில் SLC ரொம்ப அடிமைப்பட்டிருந்தேன். கிளாஸ் ரூம்லேயே சிகரெட் குடிப்போம், அந்த அளவு ரொம்ப மோசமான ஒரு பையனாக இருந்தேன். எங்கள் வீட்டுக்குள்ளே போவோம், சாயந்தரம் ஆனால் சாயந்தரம் அவுட்டிங் போவோம். எனக்கு சீனியர் பசங்க கூட தான் சுற்றுறது. அவங்க கூட போய் நல்லா தம் அடிச்சுட்டு என்னத்தையாவது வாயில் போட்டு சவைச்சிட்டு வருவேன். வந்தால் வீட்டுக்குள்ளே வரும்போது என்ன செய்வேன், எனக்குள்ளே ஒரு குற்ற உணர்வு இருக்கும். யாராவது கண்டுபிடிச்சிருவாங்களோ. வந்த உடனே நைஸாக என்ன செய்வேன், இப்படி திருன்னு முழிச்சுட்டு என்ன செய்வேன். இதை பார்த்துக்கிட்டே இருந்தேன். என்னுடைய சகோதரி, எனக்கு ஒரே ஒரு சகோதரி தான், மூத்த சகோதரி, பார்த்துக்கிட்டே இருந்தா. இவன் என்னமோ வரும்போதெல்லாம் கீழே குனிஞ்சிக்கிட்டே வரான், நம்ம யார் மூஞ்சியும் பார்க்க மாட்டேக்கான், திருட்டுத்தனமாக வரானே, நம்மக்கிட்ட பேச்சு கொடுக்க மாட்டேக்கான், என்ன விஷயம்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் வாசலில் வரும்போதே மறித்து, டேய் வாயை ஊதுறான்னு உடனே பலார்னு அடித்தேன். மூத்தவான்னு கூட பார்க்கல, இன்றைக்கும் மறக்காது. பலார்னு அடிச்சுட்டு நினச்சிட்டேன், போயிட்டேன். அவள் விடலை. எப்பா இவன் ஏதோ சிகரெட்டோ ஏதோ குடிச்சிருக்கான், அது வரைக்கும் தெரியாது எங்கள் வீட்டுக்கு. அதுதான் இவன் என்ன செய்ய மாட்டேங்கான், வீட்டுக்குள்ளே வரும்போது
யார்ட்டையும் பேச மாட்டேங்கான், நேரே போய் சோத்தை போட்டு என்ன செய்கிறான், உட்காந்து சாப்பிட்றான். அந்த ஸ்மெல்லு தெரியக்கூடாது. அன்னைக்கு கண்டுபிடிச்சிட்டாங்க. அன்னைக்கு என்ன செய்யிட்டாங்க எதுக்கு சொல்ல வரேன், உன்னிடத்தில் ஏதோ ஒரு தவறு செய்வதனால உன் வீட்டில் அழைக்கப்பட்ட இயேசு இருந்தாலும் அவரிடத்தில் பேசுவதற்கு உனக்கு முடியலை. வீட்டுக்குள்ளே அழைச்சாச்சு, அவர்கிட்ட பேசுகிறதே கிடையாது, சொல்கிறதோடு சரி. இல்லை, பைபிளில் தான் சொல்லியிருக்குது. இயேசுவை ஒருவேளை நீ கல்லுலேயோ மண்ணுலேயோ கட்டையிலையோ செய்து அங்கே வச்சுருந்தன்னா அது என்ன செய்யாதான், அந்த விக்கிரகம் மூக்கு இருந்தும் முகராது, வாய் இருந்தும் காது இருக்கும், ஆனால் என்ன செய்யாது, கேட்காது. பைபிளில் தெளிவாக சொல்லியிருக்கு. இப்படி சாமி கும்பிடுறதுக்காக நீ இயேசுவை அழைக்கலை, இயேசுவை நீ அழைக்கவில்லை. இயேசு சாமி உனக்கு அற்புதம் செய்வதற்காக அவர் அழைக்கப்பட்டிருக்கிறார். ஒரு நாள் ஒரு ஜெபாலய தலைவன் இயேசு சாமியை என் வீட்டுக்கு வாங்க ஆண்டவரேன்னு அழைக்கிறார். எதுக்கு வராரு, அவன் வீட்டில் ஒரு குறை. என்ன குறை, என்னுடைய குமாரத்தி மரண அவஸ்தையாக இருக்கிறார், சின்ன பிள்ளை மரண அவஸ்தை, நீங்கள் வந்து என் பிள்ளையை என்ன செய்யணும், எப்படியாவது சுகமாக்க வேண்டும், என் பிள்ளை நீ என்ன செய்யணும், சுகமாக்கணும் அப்படின்னு ஏசாமி அழைக்கிறார். சரிப்பா நான் வாரேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாரு, வாரார். சரிப்பா நான் வாரேன்னு சொல்லி என்ன செய்கிறாரு, வாரார். இப்போ ஏசாமி அந்த வீட்டுக்கு பக்கத்தில் போகும்பொழுது பாருங்க, மார்க்கு 5ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசி கேட்போம். மார்க்கு 5ஆம் அதிகாரம் 22வது வசனம். அப்பொழுது ஜெப ஆலய தலைவரில் ஒருவனாகிய யவீரு என்பவன் வந்து, ஆமா, யவீரு என்பவன் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்திலே விழுந்து, அவரை கண்டவுடனே அவருடைய பாதத்தில் விழுந்து, என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள், என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள், அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வந்து, அவள் ஆரோக்கியம் அடைக்கும்படிக்கு நீர் வந்து அவள் மேல் உமது கைகளை வையும், அவள் மேல் உம்முடைய கைகளை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்று அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான். ஆமா, நல்லா கவனிங்க. அழைப்பு, எப்போ அழைப்பு கொடுக்குறோம் ஆண்டவருக்கு, எப்போ நம்ம அழைக்கிறோம், நம்ம வாழ்க்கையில் குறைவு வரும் பொழுது, சுகவீனம் வரும் பொழுது, பலவீனம் வரும் பொழுது, ஆண்டவரே நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வாங்க, ஆண்டவரே எங்கள் வீட்டுக்கு வாங்க. அப்போ வீட்டுக்குள்ளே வந்து பார்க்கும்போது அங்கே பார்த்தா தாரை தப்பட்டை அடித்து சாமி ஆடுற கூட்டம் தான் நிறைய இருக்குது அங்கே. இல்லை அப்படி தானே, அங்கே போய் ஆண்டவர் பார்க்கும்போது தாரை அடித்து தப்பட்டை ஊதி, தப்பட்டை அடித்து தாரை ஊதி அங்கே டொம டொம டொமன்னு அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அது எதுக்கு ஊதுவாங்க, சாவி வீட்டில் ஊதுவாங்க, சாவி வீட்டில். ஆமாம், பலவிதமான கிரியைகள், பலவிதமான சம்பிரதாயங்கள் எல்லாவற்றையும் அதட்டினார், எல்லாவற்றையும் என்ன செய்தார், தூக்கி வெளியே போட்டார். அப்படி தானே சொல்லியிருக்குது. எல்லாரையும் என்ன செய்தாராம், வீட்டை விட்டு விரட்டினார். பரியாசம் பண்ணுறாங்க, இயேசு இதை செய்திருவாரா, இதை செய்திருவாரா, இவர் என்னமோ வேடிக்கையான காரியங்கள்லாம் சொல்கிறாரு, இந்த பிள்ளை செத்து போச்சு சாகலைன்னு சொல்கிறாரு, இயற்கைக்கு மாறான காரியங்கள்லாம் பேசப்படுகிறதே என்று சொல்லி அங்கே சொன்னாங்க. எல்லாத்தையும் விரட்டினார், எல்லாத்தையும் என்ன செய்தார், தூக்கி போட்டார். இப்போ யார் வந்தாச்சு, இயேசு வந்தாச்சுது. இயேசுவோடு கூட யார் வந்தா, சீசர்கள் 12 பேரும் போகலை, 3 பேர் மட்டும்தான் என்ன செய்தார், யாக்கோபு, யோவான், பேதுரு. இந்த 3 சீசர்கள் மட்டும், மற்றவங்களாம் வெளியே நின்னுங்கப்பா, நீங்கள் 3 பேர் உள்ளே வாங்க. 12 சீசர்கள் இருந்தாலும் இந்த 3 பேர் மேலே தான் ஆண்டவர் என்ன செய்தார் நம்பிக்கை. தாய் தகப்பன் இந்த 3 சீசர்களையும் அழைத்து கொண்டு வீட்டுக்குள்ளே போனார். வீட்டுக்குள்ளே போய் அந்த பிள்ளையை பார்த்து, சிறுவண்ணே வந்துருன்னு சொன்னார். அந்த பிள்ளை என்ன செய்யிட்டு எழுந்திருச்சு, அந்த பிள்ளை என்ன செய்யிட்டு எழுந்தது. அல்லேலூயா. அந்த வீட்டில் என்ன நடந்தது, அற்புதம் நடந்தது. இப்போ இயேசுவை அழைக்கிறோம். இயேசுவை அழைத்த பின்பதாக நாம் அவருக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை எந்த விதத்தில் காணப்படுகிறது, அவரை எந்த விதத்தில் நாம் சார்ந்து கொள்ளுகிறோம், அவருக்கும் நமக்கும் உறவு எப்படி காணப்படுகிறது. இயேசுவை வீட்டுக்குள் அழைத்த நாம் அவரை பற்றிய அறிவு, அவருடைய வல்லமை குறித்த ஒரு சிந்தை நம்மிடத்தில் காணப்படுகிறதா, அவருடைய வல்லமை குறித்த அறிவு நமக்கு காணப்படுகிறதா, இயேசு யார் என்று அறிந்திருக்கிறோமா, அவரை பற்றிய சிறந்த அறிவின்றி அவர் அற்புதம் செய்கிறவர் நம் வீட்டுக்குள்ள இருக்கார், அவர் எந்த அளவு நாம் கனப்படுத்துகிறோம்,
எந்த அளவு நாம் கனப்படுத்துகிறோம்? அவரை குறித்து நமக்குள்ள வர்றது அநேக நேரங்கள் அசால்ட்னஸ். அவர் நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு பக்தி வினயம் கூட கிடையாது. ஒரு நாள் பாருங்களேன், பெத்தானியாவில் ஒரு பரிசேயன், அவனை பற்றி வேதம் சொல்லும் பொழுது அவனுடைய பெயர் சீமோன். அவனை சீமோன்னு சொல்லும் பொழுது குஷ்டரோகியா இருந்த சீமோன் என்று வேதம் சொல்லுகிறது. என்ன சீமோன்? குஷ்டரோகியா இருந்த சீமோன். நிறைய குஷ்டரோகிகளை சுகமாக்கினார். ஒரு தடவை ஒரு 10 குஷ்டரோகிகளை சுகமாக்கினார். ஒரு தடவை ஒரே ஒரு குஷ்டரோகி மலையிலிருந்து இறங்கி வரும்போது என்ன செய்தார்? சுகமாக்கினார். இல்லை, இதில் எந்த குஷ்டரோகின்னு நமக்கு தெரியாது, சொல்லப்படலை எந்த இடத்துலன்னுட்டு. அவன் எரியோ பக்கத்தில் ஒரு குஷ்டரோகி என்ன செய்தார்? மலையிலேருந்து, ஒலிவ மலையிலேருந்து இறங்கி வரும்போது சுகமாக்கினார். ஏசையரே எனக்கு இறங்கும், உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க. ஆமாம், ஆண்டவர் அவனை தொட்டு என்ன செய்தார்? சுகமாக்கினார். 10 குஷ்டரோகிகள், 10 குஷ்டரோகிகளில் நீங்கள் போங்கப்பா, ஆசாரியனுக்கு உங்களை காண்பீங்க என்று சொல்லி போகிற வழியிலே அப்படியே படிப்படியாக நினச்சிட்டு அவங்களுடைய குஷ்டரோகம் சுகமானது. சுகமானதில் 9 பேர் யூதர்கள், 9 பேர் யூதர்கள், ஒருத்த மட்டும் சமாரியன். அவன் மட்டும்தான் ஆண்டவருக்கு என்ன செய்தான்? வந்து அந்த 9 யூதர்களில் ஒருவனாக கூட நினைச்சிருக்கலாம், இருந்திருக்கலாம். ஏன்னா எருசலேம் பெத்தனியாவுக்கு கொஞ்சம் பக்கம் ஒருவனா கூட இருந்திருக்கலாம். நன்றி இல்லாமல் நினச்சிட்டாங்க, போயிட்டாங்க அவங்கவுங்க குடும்பம். ஒரு நாள் இந்த குஷ்டரோகிகளில் ஒருத்தன் சுகமாக்கப்பட்டவன், அது ஒருத்தனாக இருக்கலாம் அல்லது இந்த 9 பேரில் ஒருத்தனா யாராக இருந்தாலும் சரி, குஷ்டரோகம் சுகமான ஒரு சீமோன் என்ற பரிசேயன், ஆண்டவரே நான் சுகமாயிட்டேன். ஆண்டவரை பார்க்குறான். அடிக்கடி பெத்தானியாவுக்கு எங்கே வரீங்க? மரியாள், மார்த்தாள், மரியாள், லாசர் வீட்டுக்கு என்ன செய்றீங்க? எங்கள் ஊரில் வரீங்க, இன்றைக்கி ஒரு நாள் எங்கள் வீட்டில் வந்து சாப்பிடுங்க, நாங்கள் உங்களுக்கு விருந்து வைக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு கூப்பிட்றான், அழைக்கிறான். ஆண்டவர் நிச்சயிதார் அந்த சீமோன் வீட்டுக்கு போனார். போய் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது ஒரு பாவியான ஸ்திரீ வந்து என்ன செய்கிறா? நல்லதம்ங்கிற அந்த பரிமள தையத்தை அவர் மேலே ஊற்றி அவர் பாதத்தை கண்ணீரால் நனைத்து தலைமயிரால் என்ன செய்கிறா? துடைக்கிறான். துடைக்கும்போது இந்த சீமோன் பார்க்குறான், உண்மையிலே இவர் கடவுளா? வீட்டுக்கு அழைத்துட்டான். அழைச்சவன் இவன் ஆண்டவரை பார்த்து ஒரு சந்தேகம் வந்துடுச்சு. ஆண்டவரை பார்த்து என்ன வந்துடுச்சு? ஏதோ ஒரு ஃபஸ்ட்டு டைம் போகும்போது இந்த சாமி நல்லா சுகமாக்குனாரு, ஆனால் இப்போ வந்து சரியாக சுகமாகலை. நம்ம ஒரு கனி கேட்கலாமா, அங்கே போய் படம் வரைஞ்சிட்டு வரலாமா, இங்கே போய் ஜோசியம் பார்க்கலாமா, இங்கே போய் என்னத்தை பண்ணலாமா அப்படின்னு சொல்லி மற்ற பரிகாரங்களை பார்க்க தேடின மாதிரி ஆண்டவரால் முடியுமா முடியாதா அப்படின்னு சொல்லி என்ன வந்துடுது? சந்தேகம். இந்த சீமோனுக்கு சந்தேகம் வந்துச்சு ஆண்டவர் மேலே, ஒரு டவுட். இவர் உண்மையாகவே தீர்க்கதரிசியாக இருந்தால் தம்மை தொடுகிற ஸ்திரீ இன்னார் என்று ஆண்டவர் அவனை பார்த்து கேட்டார். அவனுக்கு ஒரு கதையும் சொன்னார். அந்த கதையை அடிக்கடி உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், இல்லை அப்படி தானே? ஆமாம், 2 பேர் கடன்பட்டவர்கள், கடனாளிகள், 2 பேர் கடனாளிகள், இதை செய்ய கடமைப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ கடனாளிகள்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. இதில் ஒருத்தன் வந்து அதிகமாக அன்பு கூர்ந்தவன், இன்னொருத்தன் குறைவாக ஆண்டவர் மேலே நிச்சயதான் அன்பு, நன்றி விசுவாசம் இருந்துச்சுது. ஆனாலும் அவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்க தவறினவன். அவர் சொல்லும்போது வந்து சொல்ல, சீமோனே உன் வீட்டுக்குள்ளே வந்தேன், வரும்போது ஒரு கனமுள்ளவர்களுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு சாதாரண கனத்தை கூட எனக்கு என்ன செய்யலை. நீ நம்ம ஊர் வழக்கப்படி வீட்டுக்குள்ளே வந்த உடனே என்ன செய்யணும்? தலைக்கு எண்ணெய் வைக்கணும், கட்டி பிடிச்சி என்ன செய்யணும்? முத்தம் கொடுக்கணும், கால்களுக்கு தண்ணீர் கொடுக்கணும். இந்த அடிப்படையான 3 காரியத்தை கூட எனக்கு செய்ய தவறினாய். என்னை பார்த்தா உனக்கு ரொம்ப அசால்ட்டாக தெரிஞ்சுது. ஆண்டவர் கேட்கிறார், என்னை பார்த்தா? ஆனால் அந்த ஸ்திரியை பாரு, என் தலை மேலே தைலத்தை ஊற்றி தன்னுடைய கண்ணீரால் பாதத்தை நனைத்து மயிரால் என்ன செய்கிறா? தலையை, என் காலை துடைக்கிறா. அவளுக்கு அவ்வளவு மரியாதை. காரணம் என்ன தெரியுமா? நீ அழைத்தாய், அழைத்த பின்பு என் மீது உனக்கு என்ன இல்லை? அன்பு கூற முடியலை. நான் உன் மீது அன்பு கூர்ந்து தான் இங்கே என்ன செய்தேன்?
வந்தேன். அன்னைக்கு சுகமாக்கும் பொழுது உன்னுடைய கஷ்டத்தை நினைத்து, குடும்பத்தை விட்டு நீ பிரிந்து இருக்கக்கூடிய பிரிவினை நினைத்து, உன்னுடைய கண்ணீரை நினைத்து, உனக்கு இரக்கம் பாராட்டி உன்னுடைய குஷ்டரோகத்தை நான் என்ன செய்தேன்? சுகமாக்கினேன். ஆனா நான் உன்மேல அன்பு கூர்ந்ததுக்கு ஈடாக நீ என் மீது என்ன செய்யல? அன்பு கூறல. நீ என்னை நேசிக்கல. என் மேல உனக்கு இன்னும் என்ன வரல? ஒரு விசுவாசம் வரல. என்ன நீ முழுசா நீ நம்பல. என்ன நீ முழுசா நம்பல அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அதிகமாய் என்னிடத்துல என்ன செய்தா? அவன் அன்பு கூர்ந்தாள் அப்படின்னு சொல்லி என்ன செய்தாரு ஆண்டவர். இன்னைக்கு நம்ம வீட்டுக்குள்ள அழைக்கிறோம். நல்லா கவனிங்க. இயேசு உன்னுடைய வீட்டில் தங்கி இருக்க வேண்டுமானால், வாசம் பண்ண வேண்டுமானால், வீட்டுக்குள்ள அழைத்தா மட்டும் போதாது, அவர் மீது நீ என்ன செய்ய வேண்டும்? எவ்வளவு அசால்ட்டா நினைக்கிறோம். தேவனை நேசிக்கிற நீ கர்த்தருடைய வேதத்திற்கு எவ்வளவு மரியாதை கொடுக்குற, எவ்வளவு மரியாதை கொடுக்குற. ஒவ்வொரு வார்த்தைகளும் எவ்வளவு அற்புதமான வார்த்தைகள், எவ்வளோ அதிசயமான வார்த்தைகள். நல்லா யோசித்து பாருங்க. ஒவ்வொரு வார்த்தைகளும் அற்புதமான வார்த்தைகள். அதை ஆழமாய் என்ன செய்யணும்? அன்பு கூர்ந்து அந்த வார்த்தைகளை என்ன செய்யணும்? நேசித்து. ஆமாம், பைபிள் அப்படின்னா தேடலாம். எப்போனா என் பைபிள் இங்கே தானே வச்சிருப்பேன், எங்கே போச்சு அப்படின்னு கேட்கலாம். என் பைபிளை யாருப்பா இடத்த மாற்றினது அப்படின்னு கேட்கலாம். நம்ம வீட்டில் பைபிள் எங்கே இருக்கும் எங்கே இருக்கும் இப்படின்னு தேடுறதும், அதுக்கு எடுத்த பிறகு அப்படின்னு தூசியை தட்டினா பறக்கும், அந்த டஸ்ட் அரிஞ்சு எல்லாருக்குமே வந்துடும். இதையா கிறிஸ்தவ வீடு? இயேசுவை அழைத்து உடைய வார்த்தைக்கு கொடுக்கக்கூடிய கணத்தை கூட நீ கொடுக்கலையே. அவர் ஓரமாக உட்காந்துக்கிட்டு இருக்காரு, சேரை போட்டு உட்கார வச்சுட்ட. உள்ளே வந்துட்டான், என் பிள்ளை வந்துடுச்சு, என் பையன் வந்துட்டான், என்கிட்ட பேசுவான் அப்படின்னு அவர் காத்துக்கிட்டு இருக்க. இங்கே வர்றது, இங்கே வந்த உடனே என்ன செய்யறது? டிவி ஆன் பண்ணுறது, சிரிக்கிறது, கக்கா பக்காக்காக சிரிப்பொழியை பார்க்கறது, ட்ராமாவை பார்க்கறது, உட்காந்து என்ன செய்யுது? தேம்பி தேம்பி அழுறது. அவர் அங்கே உட்காந்து பார்த்துக்கிட்டு இருப்பார். என்னடா அது என்கிட்ட வந்து பேசுவான்னு பார்த்தா டிவியை பார்த்து அழுதுகிட்டு இருக்கான். இது என்ன? ஐயோ, கட்டுக்கதைகளுக்கு செவி சாய்க்கும் காலம் வரும்னு நான் சொன்னேனே, அது இதுதானா அப்படின்னு அவர் நினைச்சுவார். மிஞ்சி போனால் அவருக்கும் ஒரு டிவி போட்டுவிட்டு, ஆண்டவரே அந்த டிவியை பாரும், சீரியல் எப்படி சூப்பராக இருக்குது அப்படின்னு பண்ணிடுவேன். அவ்வளோ கேடுகட்ட ஜனம். சில பேர் என்ன செய்யறது? இந்த சீரியல் மாதிரியே கிறிஸ்தவ நிகழ்ச்சி, பைபிள் வாசிக்க நேரம் இருக்காது, ஜெபம் பண்ண நேரம் இருக்காது. பாரு, பார்க்கக்கூடாதுன்னு சொல்லல, ஆனால் அதுவே பொழுதுபோக்கில். அது ஆண்டவர் கிடையாது. டிவி வந்து அது ஒரு மீடியம், ஆனால் அது வந்து உங்க கூட பேசிக்கிறது கிடையாது. சதானா நல்ல ஆண்டவர் உட்கார வச்சுட்டு கேலி பொருள். உனக்கு என்ன ஆண்டவர் அவ்வளோ கேவலமாகி போச்சா? அந்த பரிசேயன் அதான் பண்ணான். அவரை வச்சுக்கிட்டு அவர் கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்கல, அவர் கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்கல. சாதாரண ஒரு மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு கனத்தை கூட யாருக்கு கொடுக்கல? இந்த ஆண்டவருக்கு. ஆண்டவர் சொல்றார், எப்போ நான் வீட்டுக்குள்ளே வந்தேன், சாதாரண காரியம், ஒரு தண்ணி, நம்ம ஊர் வழக்கத்தின்படி வீட்டுக்குள்ளே வந்தனே, தண்ணி கொடுத்தானா கேட்பாங்கல்ல, அந்த மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய கனத்தை கூட யாருக்கு கொடுக்கல? வீட்டுக்கு அழைத்த அந்த ஆண்டவருக்கு கொடுக்கவில்லை. ஜாக்கிரதையாயிரு. ஆண்டவருக்கு எந்த அளவு நீ கனத்தை கொடுக்குற? ஆண்டவரை வச்சுக்கிட்டு அவரை பரியாசம் பண்ணுறியா? டிவியை போட்டு குத்தாட்டம் போட்டுக்கிட்டு ஃபோனை எடுத்தா ஊழியக்காரன் வீட்டிலே என்னதான் பாடுது? விசுவாசிக்கு ஃபோன் பண்ணா சினிமா பாட்டு பாடுது. கீழ்த்தரமான தரரேட்டு கிறிஸ்தவ வாழ்க்கை. ஒன்னும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க முடியுமா? உன் வீட்டுக்குள்ளே அவர் இருந்தாலும் உன்னை என்ன செய்ய முடியாது. ஏன்னா அவர் மீது நம்பிக்கை கிடையாது. அவரை விசுவாசிக்கக்கூடிய விசுவாசம் சீசர்களிடத்தில் அதான் கேட்டார், ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமற் போயிட்டு? நீ என்னைக்காவது ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சிருக்கிறியா? உன் வீட்டுக்கு அழைத்த அந்த ஆண்டவரோடு கூட நீ என்னைக்காவது பேசியிருக்கிறியா? அவருக்கும் உனக்கும் என்ன ஐக்கியம் கணக்கப்படுகிறது? அவர் எந்த அளவு உன் வீட்டோடு தொடர்புடையவராக இருக்கிறார்? கொஞ்சம் யோசித்துப்பார். கொஞ்சம் நீ ஆமா, என்றைக்கு நீ அவரிடத்துல செல்லுகிறாயோ அங்க கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன? அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறார் அதன்படி அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி. நேரங்காலம் பார்க்காத, சடங்காச்சாரங்கள் பார்க்காத.
கர்த்தர் படைத்த எல்லா நேரமும் அது ஆசீர்வாதமான நேரம் என்று சொல்லி, ஆண்டவரே நீங்க சொன்னா சரி, ஓகே நான் செய்கிறேன் ஆண்டவரே, நீங்க என் கூட இருந்தா போதும். ஆண்டவருக்கு ஒன்று ஏற்பணி. அவரை கூப்பிட்டியா வீட்டுக்கு? அவர் சொல்லுகிறதன்படி செய்யுங்கள். எதுவா இருந்தாலும் சரி. அவர் சொல்றது மற்றவர்களுக்கு எப்படி இருக்கும்? கேளிக்கையிடமா இருக்கும். என்னடா இது, செய்யி செய்யி, எதை சொன்னாலும் செய்யி. கர்த்தர் அதை என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். கர்த்தர் அதை ஆசீர்வதிப்பார். ரெண்டாவது பாருங்க, லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல, இயேசு ஒரு வீட்டில் தங்க விருப்பம் உள்ளவராய் இருக்கிறார் என்று சொன்னா, அப்பா இந்த வீடு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ அந்த வீட்டுக்குள்ளே வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க. நம்ம வீட்டுக்குள்ளே வந்து இந்த வீட்டில் நான் ரொம்ப வாசம் பண்ண விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்க. என்ன நடக்கும்? என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? வாசி கேட்போமா? லூக்கா 19ஆம் அதிகாரம் 5வது வசனம். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணார்ந்து பார்த்து அவனை கண்டு, சகேயுவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் என்றார். பாருங்க, நல்லா காணிங்க. ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஒருத்தன் ஆண்டவர் பார்க்க விரும்பினா, ஆண்டவர் அந்த வீட்டில் தங்குறதுக்கு ஆசைப்படுறார். மற்றவங்க சொல்றாங்க, என்ன சொல்றாங்க? பாவியான மனுஷன், இவன் வீட்டில் போய் தங்குறாரு அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனால் ஆண்டவருக்கு யார் வீடுன்னு கிடையாது. யார் வீடுன்னு கிடையாது. அவன் எவ்வளோ பணக்காரன், எவ்வளவு ஏழை, எப்படிலாம் கிடையாது. அவன் யாராக இருந்தாலும் சரி, இவன் இந்த ஜாதி அந்த ஜாதி, அவ்வளோ படித்தவன் எவ்வளோ படித்தவன் அப்படிலாம் கிடையாது. இவங்க மேன்மையானவர்கள், கீழ் மட்டத்தில் இருக்கவங்க, இப்படிலாம் கிடையாது. மற்றவர்கள் என்ன சொன்னாலும் சரி, ஆண்டவர் உன் வீட்டில் தங்க விரும்பினால், சகை வீட்டில் அன்னைக்கு ஆண்டவர் தங்க விரும்பினார். ஆண்டவர் தங்க விரும்பினார். தங்க விரும்பின ஆண்டவர் அந்த வீட்டுக்கு போகும்போது அவனுடைய வாழ்க்கையில், அவன் என்னைக்கு அவன் வீட்டுக்குள்ளே தங்கணும்னு சொன்னாரோ அன்றைக்கே அவனுடைய வாழ்க்கையில் என்ன உண்டாயிடுச்சுது? மாற்றம் உருவானது. என்ன உண்டாச்சுது? மாற்றம். இன்னைக்கு இயேசு உன் வீட்டில் தங்க வேண்டுமானால், நல்லா கவனிக்கணும், இயேசு உன் வீட்டில் தங்க வேண்டுமானால் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உருவாக வேண்டும். ஒரு மாற்றம். இயேசு மட்டும்தான்ப்பா எனக்கு, இயேசு மட்டும்தான், இயேசு மட்டும்தான். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இயேசு நம்ம வீட்டுக்குள்ளே வந்தா, இயேசு நம்ம வீட்டுக்குள்ளே, நம்ம வாழ்க்கையில் என்ன நடக்கணும்? மாற்றம் உருவாக்கணும். மாற்றம் உருவாக்கணும். இல்லை, நம்ம வாழ்க்கையில் மாற்றம் வந்திருக்கா? பழைய கால வாழ்க்கை, முந்தி நான் சொன்னேன், சின்ன வயசுலேருந்தே செயின் சுமக்கிறா இருந்தேன். இயேசு என் வாழ்க்கையில் வந்தார். அந்த வாழ்க்கை நினைச்சிட்டு, அந்த பழக்கங்கள் என்னை விட்டு நினைச்சிட்டு அகன்று போச்சு. இன்னைக்கு நான் யாராக மாறிட்டேன்? ஒரு ஊழியக்காரனா என்ன செய்கிறேன்? உங்கள் முன்னால் நிற்கிறேன். இன்னைக்கு இயேசுவன் வீட்டுக்குள்ளே வந்தார். அன்றைக்கு இருக்கக்கூடிய குடிப்பழக்கம் அப்படியே இருக்குதா? அன்றைக்கு சீரியல் பார்த்த நீ இன்னும் சீரியலை தான் பார்த்துட்டு இருக்கியா? அன்றைக்கு சினிமாவுக்கும் மற்ற காரியங்களுக்கு அடிப்பட்டு நீ உன்னுடைய பொழுதுபோக்குக்காக அதை மட்டும்தான் வச்சுக்கிட்டு இருக்கியா? அன்றைக்கு கெட்ட வார்த்தை பேசுன நீ இன்னும் அதிகமாக தான் கெட்ட வார்த்தை பேசிக்கிட்டு இருக்கியா? இன்னைக்கு உன்னுடைய வாழ்க்கையில் எவ்விதமான மாற்றத்தை நீ காட்டுகிறாய்? உன்னை பார்க்கிற மற்றவங்க உண்மையிலே இவங்க இயேசுக்காரங்கப்பா, இவங்க உண்மையிலே இவங்க வாழ்க்கையில் மாற்றம் வந்துடுச்சுது, இவங்க உண்மையிலே கர்த்தருடைய பிள்ளைகளாக ஜீவிக்கிறாங்க அப்படின்னு உன்னை பார்த்து சொல்ல முடியுமா? அந்த சகை வீட்டுக்கு ஆண்டவர் போன பொழுது இந்த வாழ்க்கையில் தங்கும்படியாய், இன்னைக்கு உன் வீட்டில் ஆண்டவர் தங்கி இருக்கணும், வாசம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் என்ன உண்டாகணும்? மாற்றம் உண்டாகணும். இந்த மாற்றம் உண்டானாதான் ஆண்டோடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தை வரும். வாசிக்க லூக்கா 19ஆம் அதிகாரம் 9வது வசனம். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறான். இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே. நல்லா கவனிங்க. ஆண்டவர் சொன்னாரு, அந்த வீட்டுக்கு தான் என்ன வந்தது? ரட்சிப்பு. பாவத்திலிருந்து விடுதலை, வியாதியிலிருந்து விடுதலை, அவனுடைய எல்லா விதமான பிரச்சனைகளிலிருந்து விடுதலை. அல்லேலூயா, அல்லேலூயா. பெரிய விடுதலை தேவன் கட்டளையிட்டார். பெரிய விடுதலையை தேவன் கட்டளையிட்டார். இன்றைக்கு இயேசுவை நீ அழைக்கிறது மட்டும் இல்லை, அவன் வீட்டில் தங்குறதுக்கு அவருக்கு என்ன வரணும்?
ஒரு வீட்டில் தங்கணும் அப்படின்னா அவங்களுக்கு என்ன வரணும்? என்ன வரணும்? ஆசை வரணும், இல்லை அப்படி தானே? இன்னைக்கு நம்ம வீட்டில் ஒருத்தர் வந்து தங்கணும் அப்படின்னு சொன்னால் நம்முடைய உபசரிப்பு, மறுபடியும் உங்கள் வீட்டில் வந்து 2 நாள் தங்கணும் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு என்ன இருக்கணும்? தங்கணுங்கிற ஆசை இருக்கணும். இன்றைக்கு இயேசு நம்ம வீட்டில் வந்து தங்கணும்னு சொன்னால் நம்மை குறித்து அவருக்கு மனசில் என்ன வரணும்? அப்படியே ஆசை வரணும். ஐயோ, என் பிள்ளை நமக்காக எதையும் செய்ய அவர் ஆசைப்படுவார். எதையும் செய்ய, ஐயோ இந்த பிள்ளை என் மேலே அவ்வளோ விசுவாசம் வச்சுருக்கு. அன்றைக்கி பாருங்கள், அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை வாசிக்கும் பொழுது, அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது, சிறைச்சாலைக்காரன் பவுலும் சீலாவும் துதித்து பாடி விடுதலை ஆன உடனே அங்கே பார்க்குறாங்க. பார்த்துட்டு, என்னப்பா இப்படி இந்த ஆட்கள், சிறைச்சாலையின் அஸ்திவாரம் அசைஞ்சது, கதவுகள்லாம் திறந்து கிடக்குது, ஐயோ கைதிகள்லாம் தப்பி போனாங்கன்னு சாக போனால் உனக்கு தீங்கு செய்யாதே, நாங்கள் இங்கே பத்திரமா இருக்கிறோம். கதவு திறந்து கிடக்கு, ஆனால் கைதிகள் என்ன செய்யலை? தப்பிக்கலை. இவனுக்கு ஒரே ஆச்சரியம். அவன் கதவு உடைச்சிட்டு கைதிகள் தப்புவான், ஆனால் கதவே திறந்து கிடக்குது, இந்த கைதி என்ன செய்யலை? தப்பலைங்கும்போது அவனை பார்த்து ஆச்சரியப்பட்டு அவன் காலில் போய் விழுந்தான். விழுந்துட்டு, இவ்வளவு அற்புதத்தின் தேவனை நீ ஆராதிக்கிறிய ஆண்டவன்மாரே, கைதியேன்னு கூப்பிடல, அவங்கள பார்த்து என்ன சொன்னான் அந்த அதிகாரி? ஆண்டவன்மாரே, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 30வது வசனம். அவர்களை வெளியே அழைத்து வந்து ஆண்டவன்மாரே, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? அன்றைக்கு சகை வீட்டில் போய், நீ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். இல்லை அப்படிதானே? ஆமாம், இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று சொன்னார். இங்கே அப்போஸ்தலர் சொல்லும்போது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். உன் வீட்டாருக்கு விடுதலை வேண்டுமானால், உன் பிள்ளை பாவத்திலிருந்து விடுதலை ஆக வேண்டுமானால், உன் மகா உனக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கணும்னு சொன்னா, நல்லா கவனி. இங்கே நிறைய பேருக்கு தங்களுடைய பிள்ளைகளை குறித்து ஒரு வேதனை. என் பிள்ளை சரியில்லையே, என் பிள்ளை சொல்கிறத கேட்க மாட்டேங்குதே, என் பிள்ளை இவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குதே, இந்த பிள்ளையால் நான் சீரழிகிறேனே அப்படின்னு சொல்லி பிள்ளைகளை குறித்து ஒரு பெரிய கவலை. இந்த பிள்ளையினுடைய பிற்கால வாழ்க்கை எப்படி இருக்குமோ அப்படின்னு நீ கவலைப்படுற. ஆனால் அந்த பிள்ளையினுடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலை வேண்டுமானால், அந்த பிள்ளையுடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலை வேண்டுமானால், அதான் சொன்னார், நீயும் வீட்டாரும் எப்பொழுது ரட்சிக்கப்படுவீங்க? உன் விசுவாசம் முழுவதும் எங்கே இருக்கணும்? ஆமாம், அவர் உன் கூட இருக்கிறார். முழு விசுவாசமும் எங்கே இருக்கணும்? இந்த உலகத்தில் இதெல்லாம் வேண்டாம் ஆண்டவரே, இந்த டிவி என்ன ஆண்டவரே, இந்த செல்ஃபோன் என்ன ஆண்டவரே, நீங்கள் போதும் ஆண்டவரே, உங்கள் கூட நான் பேசுகிறேன், உங்கள் வேதத்தை வாசிக்கிறேன், உங்கள் வேதத்தை தியானிக்கிறேன், உம்மோடு கூட நான் இருக்க ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லி அவரோடு கூட இருக்க நீ முடிவு செய்யி. வாழ்க்கையில் என்ன உண்டாகும்? ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும். ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு உன் வாழ்க்கையில் ரட்சிப்பு வேண்டுமானால், ரட்சிப்பு என்றால் என்ன? விடுதலை. ரட்சிப்பு என்றால் என்ன? உடைய வாழ்க்கையில் விட முடியாத காரியங்கள், உன்னால் கட்டி முடிக்க முடியாத கடன் பிரச்சனை, மருத்துவரிடத்தில் போயும் சுகமாகாத வியாதிகள், இதில் எல்லாம் இருந்து உனக்கு விடுதலை வேண்டுமானால், நீ ரட்சிக்கப்பட வேண்டுமானால், ஆண்டவர் மேலே என்ன வை? விசுவாசத்தை. விசுவாசம் என்பது என்ன? அதைத்தான் இந்த சகையை கற்றுக் கொடுக்குறான். இந்த உலகத்தில் எதுவும் எனக்கு வேண்டாம், அதையே தேடி ஓடினவன், அதுதான் அவனுக்கு ஆதாரம் என்று நினைத்தவன், பணம் என்று தன்னுடைய வாழ்க்கையில் பணத்தையே பிரதானமாய் நினைத்தவன், அதெல்லாம் தூக்கி தூர போட்டான். வேண்டாம் ஆண்டவரே, இது வேண்டாம் எனக்கு, நீர் மாத்திரம் போதும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க மாத்திரம் போதும் ஆண்டவரே, நீங்க மாத்திரம் போதும், இதெல்லாம் குப்பை, வேண்டாம் ஆண்டவரே. அந்த வீட்டில் தான் ஆசையாக ஆண்டவர் என்ன செய்வார்? தங்குவார். அந்த வீட்டில் தான் ஆசையாய் அவரே அந்த வீட்டில் இருக்கட்டுமே. இன்னைக்கு நீ அழைத்த ஆண்டவரை அவர் இப்போ வீட்டில் ஆசையாக நிச்சயிட்டாரு, தங்கிட்டாரு. தங்கி இருக்கும்போது உன்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் அவர்கிட்ட என்ன செய்கிற? ஷேர் பண்ணுற, அவர்கிட்ட சொல்கிற, ஆண்டவர்
இப்படி பிரச்சனை இருக்குது, அப்படி பிரச்சனை இருக்குது என் குடும்பத்தில், ஆண்டவரே உங்களுக்கு தெரியும், நீங்கள் பார்த்துக்கோங்க, என் சரீரத்தில் இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது, இதை நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவரிடத்தில் சொல்கிறேன்னு வச்சுக்கோ. ஆண்டவரிடத்தில் சொல்கிறேன்னு வச்சுக்கோ. சொல்லிவிட்டு ஒரு 2 நாள் பார்ப்பேன், 1 மாதம் பார்ப்பேன், 2 மாதம் பார்ப்பேன், மிஞ்சி போனால் 1 வருஷம் என்ன செய்வேன்? ஒன்றுமே நடக்க மாட்டேங்குதே, ஒன்றுமே நடக்க மாட்டேங்குதே. தேவனால் செய்யக்கூடாத ஒரு அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று வேதம் என்ன செய்கிறது? சொல்லுகிறது. இல்லை, இயேசு கூட இருக்காரா? மரணத்திற்கும் நீ பயப்படாத. அன்றைக்கு சீசர்களோடு ஆண்டவர் இருந்தார். ஆனால் அவங்க மரண பயம் அவங்கள வாட்டிச்சது. ஆண்டவர் போய் எழுப்புறாங்க, ஆண்டவரே இந்த தூங்கிட்டு இருக்கீங்க, நாங்கெல்லாம் சாவ போகிறோம், இந்த கடனில் இந்த வியாதியில் சாக போகிறோம், கொஞ்சம் கூட கவலை இல்லையா? எங்கள் வீட்டில் தானே தங்கி இருக்கீங்க, கவலை இல்லையா? தியானம் தரம் போய் எனக்கு இது சுகமாக்கும், எனக்கு சுகமாக்கும், எனக்கு சுகமாக்கும், எனக்கு சுகமாக்கும், எனக்கு சுகமாக்கும், இதே தான் பாட்டு. எங்களை காப்பாற்றும், எங்களை காப்பாற்றும், எங்களை காப்பாற்றும், எங்களை. ஏன் அவர் காது கேட்காதா? அவரோட கல்லா மண்ணா இல்லை மரக்கட்டையா? கேட்குமா கேட்காதா? சும்மா போய் இப்படியே நோண்டிக்கிட்டே இருக்கு. செய்யும் ஆண்டவர், காலையில் ஆண்டவரே என்ன சுகமாக்கும், மத்தியானம் ஆண்டவரே என்ன சுகமாக்கும், ராத்திரி என்ன ஆண்டவரே சுகமாக்கும். விசுவாசம், நம்ம விசுவாசம் எப்படி சொல்லியாச்சா? அட நான் சொல்லிட்டேன் ஆண்டவரே, அது இருந்தா என்ன, அது ஒளிஞ்சா என்ன, அது சுகமானாலும் சரி சுகமாகட்டாலும் சரி. பவுலே போய் கேட்டார், ஆண்டவரே வயிறு வலிக்குது. பவுல பர்சன் எவ்வளோ பெரிய ஆள் இல்லை? பெல்ட்டு, கைக்குட்டை இதெல்லாம் கொண்டு போய் அவர் கைக்குட்டையும் எல்லாம் கேட்டு பிடிங்கிட்டு போவாங்களாம். கொடுப்பா, உன் கைக்குட்டி கொடுப்பா, உன் பெல்ட்டு எத்தனை பெல்ட் மாற்றினாரோ தெரியாது. அதில் பைபிள் அப்படி தான் இருக்குது. அப்படி உருமால்களையும் கச்சைகளையும் கொண்டு போய் போட்ட உடனே என்ன செய்தாங்களாம்? வியாதியஸ்தர் என்ன செய்தாங்க? சுகமானார்கள். என்ன செய்தாங்க? சுகமானார்கள். இல்லை அப்படி தானே? ஆமாம். சிலவர் என்ன செய்தாங்க? பேதுரு நடந்து போகுது, பேதுருடைய நிழலை நம்பி என்ன செய்தாங்களாம்? ஆண்டவருடைய நிழலை நம்பி கூட யாரும் கொண்டு போடலை. ஆனால் ஆண்டவர் சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவன் என்னை காட்டிலும் பெரிய காரியங்களை செய்வான்னது. அப்போ நடந்துச்சுது. பேதுரு நடந்து போக அந்த நிழல் பட்ட உடனே எந்திரிச்சு ஓடுறாங்க. அப்பா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவ்வளவு வல்லமையில் ஆண்டவர் உன்னோடு கூட தங்கி இருக்கிறார், உன்னோடு கூட தங்கி இருக்கிறார். விடுதலை கிடைக்காம போமா? விடுதலை யோவான் 11ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது லாசரு சுகம் இல்லாமல் இருக்கான்னா ஆண்டவருக்கு ஒரு நியூஸ் போகுது. நியூஸ் போன உடனே மார்த்தாலும் மரியாலும் வீட்டில் ஏசாமி வந்துடுவார், ஏசாமி வந்துடுவார், வந்துடுவார்னு பார்க்காங்க. ஒரு நாள் ஆச்சு, இவன் செத்து போயிட்டான். ஏரோப்ளேனை பிடிச்சாவது வருவார்னு சொல்லி அவங்க பார்த்துருப்பாங்க. எப்படியாவது ஏதோ ஒரு விதத்தில் குதிரையில் ஒட்டகத்தில் ஏறியாவது பறந்து வந்துடுவார். ஏன்னா லாசர்னா அவருக்கு அவ்வளோ கொல்ல பிரியம். ஏன்னா அதுக்கு பின்னால் சொல்கிற வார்த்தைகள், லாசர்னா ரொம்ப பிரியம் அவருக்கு. இல்லை அப்படி தானே? வந்துடுவார் அப்படின்னு நினச்சாங்க. 2 நாள் ஆச்சு, வரல. செத்து அதுக்கப்புறம் 2 நாள் ஆகிப்போச்சு, என்ன செய்யலை? செத்து 4 நாள் ஆகிப்போச்சு, என்ன செய்யலை? 4ஆவது நாள் வந்து நிற்கிறார். மரியாள் சொல்கிறா, என்ன சொல்கிறா? நீ எங்கள் வீட்டில் தங்கியிருந்தா இப்படி ஒரு நிலைமை வந்திருக்குமா? இப்படி ஒரு நீ விசுவாசி, நான் அவங்க கூட தான் இருக்கேங்கிறத நீ என்ன செய்ய? விசுவாசி. தாமதப்படுகிறதுனால் இது நடக்காது என்று சொல்லி என்ன செய்யாத, நீ முடிவு கட்டாத. ஆண்டவரே உங்கள்கிட்ட சொல்லியாச்சு, ஓகே. அதுக்கப்புறம் சும்மா சும்மா அவரை பார்த்து அழைச்சி, ஆண்டவரே சுகத்தை தாரும், கடன் அடையும், சுகத்தை தாரும், கடன் அடையும், என் பிள்ளைய நல்லாக்கும், அப்படிலாம் கேட்காத. நம்பு, அவர் கிரியை செய்ய ஆரம்பிச்சிட்டார். கண்டிப்பாக அது என்ன செய்யும்? நடக்கும். அது என்ன செய்யும்? நடக்கும். ஆழத்துக்குள்ளே போனாலும் சரி, அங்கேருந்து என்ன செய்வார்? ஒன்று தூக்கி கொண்டு வந்து நெருப்புக்குள்ளே போனாலும் அங்கேருந்து என்ன செய்வார்? வெளியே வருவாய். ஹல்லேலூயா. இதுதான் கர்த்தருடைய செயல் வேதத்தில். இதுதான் கர்த்தருடைய செயல். கர்த்தர் உன்னோடு கூட இருப்பாரானால் அங்கே என்ன நடக்கும்? அற்புதம் நடக்கும். தாமதமானாலும் வெயிட் பண்ணு. அது டிலே ஆகுதுன்னு சொன்னால் அதிகமாக ஆண்டவருடைய நாமம் என்ன செய்யப்பட போகுது? மகிமைப்பட போகுதுன்னு அர்த்தம்.
ஒரு காரியம் உனக்கு டிலே ஆகுதுன்னு வச்சுக்கோ. இப்போ சுகம் இல்லாமல் இருந்து லாசர் வந்து இயேசு நாமத்தில் சுகமாகுன்னா அது சாதாரண காரியம் இல்லை, அப்படி தானே? எல்லா இடத்துலையும் நடந்த மாதிரி பேதுரு மாமியை கையை பிடித்து தூக்க உடனே ஜுரம் நினச்சிட்டு போயிட்டு செத்து, அப்போ தான் செத்து இருக்குது, அந்த பிள்ளையை தூக்கி விட்ட உடனே எழுந்துருன உடனே நினச்சிட்டு எந்திரிச்சு. ஆனால் 4 நாள் ஆன பிறகு நாரி புழு வச்சு போன ஒரு சரீரம் வெளியே வரும் அப்படின்னு சொன்னால் இல்லை, அவர் கல்லறைக்கு முன்னால் வந்து நிற்கிறாரு. யூதர்கள் எல்லாம் அழுறதை பார்த்த உடனே ஆண்டவரை நினைச்சுதாராம், இயேசு கண்ணீர் விட்டார். உடனே யூதர்கள்லாம் என்ன சொன்னாங்களாம், எவ்வளவா இந்த குடும்பத்தை நேசித்தார். ஆண்டவருடைய அன்பு, அந்த குடும்பத்து மேலே வச்சிருந்த அன்பு மற்றவர்கள் மத்தியில் நினைச்சது, வெளிப்பட்டது. அல்லேலூயா. தேவன் பேரில் நீ வைத்திருக்கிற அன்பு அல்ல, தேவன் உன் மீது வைத்திருக்கிற அந்த அன்பு மற்றவர்களுக்கு என்ன செய்யப்படும். ஆண்டவர் நம்புற பிள்ளைகளை ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாரு, கைவிடவே மாட்டார். எவ்வளவாய் சிநேகித்தார், எவ்வளவாய் சிநேகித்தார் என்று சொல்லி நிச்சயதாங்க சொன்னாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம். அப்போ இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் நாம் ஆண்டவர் மேலே அன்பு வைக்கணும். அந்த அன்பை மற்றவர்கள் என்ன செய்யணும், அவர் நம்மை நேசிப்பதன் மூலமாக மற்றவர்களுக்கு என்ன செய்யணும், தெரிய வரணும், தெரிய வரணும். இல்லை அப்படி தானே? இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் தேவனை எந்த அளவு நேசிக்கிறோம் அந்த அளவு தேவன் நம்மை ஆசீர்வதிக்க அவர் ஆசையாக இருக்கிறார். இன்றைக்கி நம்ம வீட்டில் அவர் அழைக்கிறது மட்டுமல்ல, நம்ம வீட்டில் தங்கணுங்கிற ஆசை யாருக்கு வரணும், ஆண்டவருக்கு. அவர் தங்கி இருந்தாலே நீ எதுக்கும் என்ன செய்யக்கூடாது. நெருப்புக்குள்ளே போகிறேன் அப்படின்னு சொன்னால் போடுங்கப்பா, அவர் என் கூட தான் இருக்கிறார், நெருப்பு என்ன செய்யாது. ஆமாம், எவ்ரியரில் வாசிக்கும் பொழுது அவங்க என்ன செய்தாங்களா, விசுவாசத்தினால் அக்கினியின் உக்கிரத்தை அவித்தார்கள். பாருங்களேன், அந்த எவ்ரேயர் எடுத்துக்கோங்க, எவ்ரேயர் 11:33-34. விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள், அக்கினியின் உக்கிரத்தை அவித்தார்கள், பட்டய கருக்குக்கு தப்பினார்கள், பலவீனத்தில் பலன் கொண்டார்கள், யுத்தத்தில் வல்லவர்களானார்கள், அந்நியருடைய சேனைகளை முறியடித்தார்கள். ஆமா, அந்நியருடைய சேனைகளை நீங்க வீட்டில் போய் வாச பாருங்க, பெரிய லிஸ்டே இருக்குது. அக்கினியில் நடந்தாலும் நீ வேகாதிருப்பாய். இதுதான் கர்த்தருடைய வாக்கு தத்தம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முழங்கால் படிட்டு ஆண்டவரத்தில் கேட்க போகிறோம், ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் எது நடந்தாலும் பரவாயில்ல, எங்ககிட்ட இருக்க வியாதி அப்படியே இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் என் கூட இருக்கீங்க, நான் நம்புகிறேன். எங்கள் வீட்டில் தங்குறத நீங்கள் விரும்பணும் ஆண்டவரே. நாங்கள் அழைக்கிறது மட்டும் அல்ல, இயேசு தங்கக்கூடிய வீடு, இயேசு தங்கும் இல்லம், அது எப்படி இருக்கும்? அவர் அழைக்கப்பட்டவராக இருக்கிறாரா? எல்லாம் கண்களை மூடி ஆண்டவரை பார்த்து பேசுவோமா? நீங்கள் எங்கள் வீட்டில் தங்கணும்ப்பா. ஹல்லேலூயா. நாங்கள் அழைக்கிறோம். ஒருவேளை இன்னைக்கு வரைக்கும் நீ ஆண்டவரை அழைக்கலன்னு சொன்னான், அப்பாவை பார்த்து கூப்பிடு, அப்பா எங்கள் வீட்டுக்கு வாங்க ஆண்டவரே, என் உள்ளத்துக்குள்ளே நீங்கள் வாங்கப்பா, நீங்கள் எனக்குள்ளே வந்து வாசம் பண்ணுங்க, நீங்கள் எனக்குள்ளே வந்து வாசம் பண்ணுங்க ஆண்டவரே. என்னை உங்களுக்கு ஒப்பு கொடுக்குறேன், என்னை உங்களுக்கு ஒப்பு கொடுக்குறேன், நீங்கள் வாங்கப்பா, என் உள்ளத்துக்குள்ளே வாங்க, என் வாழ்க்கையில் நீங்கள் தங்கியிருங்க, என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உருவாகட்டும். என் வாழ்க்கையை மாற்றம் உங்களால் தான் ஆகும். உங்களை அழைக்கிறோம். என் வீட்டுக்கு நீங்கள் வர்றது மட்டும் இல்லை, என்னுடைய மாற்றத்தை பார்த்து, என்னுடைய அர்ப்பணிப்பை பார்த்து, உங்களை நான் நேசிக்கிறத நீங்கள் பார்த்து, ஐயோ என் பிள்ளை எவ்வளவா என்னை நேசிக்கிறான்னு சொல்லி என் வீட்டில் தங்க விருப்பம் உள்ள ஆண்டவராக இருக்கணும். உன் வீட்டில் தங்க விரும்புகிறார். சகையை பார்த்து சொன்னார், சகையவே இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க விரும்புகிறேன். அவருடைய விருப்பத்தை சொன்னார். அவன் வாழ்க்கை முற்றிலும் மாறியது. இன்னும் அவன் வாழ்க்கை அப்படியே தான் இருக்குதா? பழைய பாவ பழக்கங்கள், பழைய பாவ சுபாவங்கள், பழைய பாவ எண்ணங்கள்,
இது உன் வாழ்க்கையில் அப்படியே இருந்துகிட்டு இருக்குதா? நீ உன் வாழ்க்கை ஆண்டவருக்கு ஒப்பு கொடு. உச்சியான வாழ்க்கை ஆண்டவருக்கு ஒப்பு கொடு. ஒழுங்கற்ற வாழ்க்கை ஆண்டவருக்கு ஒப்பு கொடு. உன்னுடைய வாழ்க்கை ஆண்டவர் உன்னை நேசிக்கக்கூடிய அளவுக்கு மாறும். உன் மேல அவர் அன்பு கூறணும். நீ எவ்வளவாய் அன்பு கூறுவாயோ அவ்வளவுக்கு அவ்வளவு தேவன் உன் மீது அன்பு கூற அவர் ஆவல் உள்ளவராய் இருக்கிறார். வீட்டில் அவர் தங்கி இருந்தார்னு சொன்னா எதை குறித்து நீ கவலைப்படாத. நடக்க போகிற காரியம் இன்னைக்கு நடக்கலனாலும் அது நடக்கும் பொழுது உன் மேல ஆண்டவர் எவ்வளவு நேசமா இருந்தார் என்பதை மற்றவர்கள் காண்பார்கள். மற்றவங்க உன்னை பார்த்து சொல்லுவாங்க, ஐயோ இவங்க ஆண்டவர் எவ்வளவா இவர்களை நேசிக்கிறார், எவ்வளவா இவர்களை நேசிக்கிறார். என் நேசத்திற்கு பாத்திரம் உள்ளவளாய் இருக்கிறாளே என்று சொல்லி மற்றவர்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு ஆசீர்வாதத்தை திரளாய் பெருக பண்ணுவார். பிள்ளைங்க பார்ப்பாங்க, மற்றவர்கள் பார்ப்பார்கள், ஆண்டவர் எவ்வளவாய் உன்னை ஆசீர்வதிக்கிறார் என்பதை மற்றவர்களால் காண முடியும். ஆண்டவருடைய சமூகத்தில் உன்னை தாழ்த்தி ஒப்புக்கொடு. அன்பு தகப்பனை, உடைய வார்த்தை இன்னைக்கு கேட்டது மட்டுமல்ல, எங்க வீடு நீங்க தங்கக்கூடிய ஒரு வீடாய் மாறணும். நீங்க தங்கணும் ஆண்டவரே. உங்களை நாங்க அசால்ட் பண்ணக்கூடாது. அந்த பரிசேயனாகிய சீமோன் உங்களை அசால்ட் பண்ண மாதிரி உங்களை அழைத்து விட்டு நாங்க உங்களை அசால்ட் பண்ணக்கூடாது. உங்களை நேசிக்கக்கூடியவர்களாய் மாறணும். எங்களை நீங்க பார்த்து, எங்களுடைய சுபாவத்தை பார்த்து, இந்த வீட்டில் நான் கண்டிப்பா வாசம் பண்ணுவேன், இனிமே இவங்க கூட தான் தங்குவேன் என்று சகைவிடத்துல சொன்னதை போல எங்க வீட்டில் நீங்க தங்கணும்பா. நீங்க தங்கி இருக்கணும் ஆண்டவரே. நீங்க தங்கி இருக்கும் பொழுது எங்க பாரத்தை எல்லாம் உங்க மேல வைக்கிறோம், எங்க மனபாரங்கள் எல்லாம் உங்க மேல வைக்கிறோம். எங்களுக்கு குறைவு உண்டாகாது. எவ்வளவு நாள் ஆனாலும் சரி, எங்களுக்கு நீங்க அதை செய்ய வல்லமை உள்ள தேவன் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். நிச்சயமாக அந்த காரியத்தை நடப்பீர். நாங்கள் விசுவாசிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இப்படி அங்கே ஆசீர்வதித்து அனுப்புவதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளாய் வாழ, நீர் வாசம் பண்ணக்கூடிய குடும்பமாய் ஜீவிக்க ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வீராக, ஆசீர்வதித்து அனுப்புவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன் ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம்மனரோடு கூட இருப்பதாக. ஆமேன் ஆமேன். தேவ ஆசீர்வாதத்தோடு அடியாரை அனுப்பும் எண்ணம் அப்பத்தாலே போசித்து வளர்த்தியும் இப்போதும் தேடி வந்து மனதார போற்றினோம். ஒற்றலோக கழித்து உம்மை வாழ்த்தி தொழுவோம். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. God bless you. Amen.